Good morning, girls. இன்னைக்கு நாங்கள் கிரேட் 10 யூனிட் 5ல இருக்கிற லெசனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜூம் கிளாஸில் மீட் பண்ணுறோம். எங்களோட கிரேட் 10ன்ற யூனிட் 4 நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து எங்களோட அடுத்த யூனிட் 5 கிளாஸ். எங்களோட யூனிட் 5 என்னன்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த பாடம் வந்து ஒரு கொஞ்சம் ஃபுல்லாக அநேகமாக நோட்ஸ் பாடம் தான், ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கணும். யூனிட் 5 அதோட இன்றைக்கு இந்த கிளாஸில் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. அப்போ இங்கிலீஷ்லேயோ இல்லாட்டிக்கு தனியாக தமிழ்லேயோ டிஸ்கஸ் பண்ணுற கஷ்டம். அநேகமாக இப்போ தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணினா சிலவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கலாம். அதால் இங்கே பார்த்தீங்கன்னா அநேகமான டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அது நாங்கள் கரண்ட் லைஃப்லையும் அதை இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதால் நாங்கள் ரெண்டையும் சேர்த்து ஒரே மிக பார்த்து கொண்டு போவோம். ரைட், யூனிட் 5 பாடம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஷார்ட்டாக நாங்கள் ஓஎஸ் கதைப்போம். இதை நடைமுறையில் எல்லாரும் கதைக்கக்குள்ள ஓஎஸ் கதைப்போம். ஆனால் உங்களுக்கு இது புதுப்பாடம் நீங்கள் சிலவள 6 to 9 படிக்கக்குள்ள இதை பற்றி எப்படியும் பேசிக்காக அறிஞ்சிருப்பீங்க. இங்கே வந்து நாங்கள் இதில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ரைட், அங்கால மூவ் பண்ணுவோம் சப்ஜெக்டுக்கு. இதை தமிழில் நாங்கள் பணிசெயல் முறைமை என்று சொல்லுவோம். பணிசெயல் முறைமையை விட இயங்கு முறைமை என்று சொல்லியும் கதைக்கிறோம். நாங்கள் பணிசெயல் முறைமை இல்லை என்று சொன்னா தமிழ்ல கதை கேட்க இயங்கு முறைமை என்று கதைப்போம். ரைட், இந்த பாடம் என்னத்தை பேஸ் பண்ணி வருதுன்னு சொன்னா நீங்க உங்களோட யூனிட் 2nd யூனிட்ல பார்த்திருப்பீங்க கம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அதாவது கணினி முறைமையின் பாகங்கள், பகுதிகள், கூறுகள் என்று சொல்லுவோம். அங்க நாங்க 4 கம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் படிச்சிருப்போம். என்ன கம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் 4 படிச்சிருப்போம். ஒருக்கா அதை பற்றி ஒரு சமரி ஒன்று பார்த்துட்டு வருவோம் நாங்கள். ரைட், எல்லாரும் தெரியும் 2nd யூனிட்ல கம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். There are 4 types of components of computer. First one is hardware components. You already know about it. I think you have clear knowledge about it because this is your 2nd unit. Second one, software. software. இந்த பாடம் தான் எங்கட இந்த 5வது அலகுக்குரியது. அதை விட 3rd one liveware or user. liveware user தெரியும். கம்ப்யூட்டர் யார் யூஸ் பண்றாரு அவரை நாங்கள் லைவ்வேர்னு சொல்லுவோம். இல்லை யூசர் தமிழ்ல உயிர் பொருள் சொல்லுவோம். 4வது firmware. 4th one firmware நிலைப்பொருள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த நிலைப்பொருளையும் நாங்கள் இதோட ரிலேட்டடா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப எங்கட பாடம் இப்ப இந்த சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சாஃப்ட்வேர் தமிழ்ல நாங்கள் மென்பொருட்கள்னு சொல்லுவோம். தமிழ் மீடியம் பிள்ளைகளா இருந்தாலும் அவைக்கும் இது தெரியும். என்ன இங்கிலீஷ்ல தான் நாங்க கூட கதைப்போம். இப்ப தமிழ்ல வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். தமிழ்ல கதைக்கிறேன்டா என்னடான்னு சொன்னா என்ன, இப்ப இயங்கு முறைமையை இன்ஸ்டால் பண்ண போறோம், பணிசெயல் முறைமை இன்ஸ்டால் பண்ண போறோம்னு நாங்க கதைக்கிறேன். ஓஎஸ் ஷோர்ட்டா ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி சாஃப்ட்வேர்னு தான் கூட கதைப்போம். மென்பொருள் கதைக்கிற குறைவு. அப்ப அதால நாங்கள் இங்க இங்கிலீஷ் டேர்ம்ஸ் யூஸ் பண்றதாலையும் பிரச்சனை இல்லை. அப்ப இதை பற்றி நாங்கள் முதலே இதுல டிஸ்கஸ் பண்ணி சில நேரம் இப்ப படிக்க நான் சொல்லிடுவோம். இதை பற்றி நாங்கள் 5ஆம் பாடத்துல பார்க்க போறோம் என்று சொல்லிடுவோம். இது சம்பந்தமா ஒரு சமரி ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இதுக்கு பெருசா நிறைய விளக்கம் சொல்லணும்னு இல்லை. இப்ப நான் கம்ப்யூட்டர் இப்ப நீங்க வீட்டை இந்த கம்ப்யூட்டர்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணதை நீங்க ஒரு யூசர், கம்ப்யூட்டர் யூசர்.
ரைட், ஃபர்ம்பியா நாங்கள் இங்கால டிஸ்கஸ் பண்ணுவோம் வேறைக்குள்ள. இப்போ செகண்ட் யூனிட் படிக்க நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட், இப்போ நாங்கள் வருவோம் எங்கட இந்த சொஃபியா கம்போனன்ட்ஸை பார்க்க போறோம். ரைட், அப்போ கம்போனன்ட்ஸ் ஆஃப் சொஃபியார்னு பார்ப்போம். ரைட், இதை நான் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலையும் ஒருக்கா காட்டுறேன். எங்கட சொஃபியா கம்போனன்ட்ஸ். ரைட், இங்க பாருங்க, இது ட்ரிபிள் ரெண்டு மீடியா நோட்ஸையும் ஒரே நேரம் காட்ட முடியாதால நான் ஒரு மீடியா நோட்ஸை மட்டும் காட்டுறேன். பாருங்க ஒருக்கா. ரைட், சொஃபியா இதை நாங்கள் ரெண்டா டிவைட் பண்ணுறோம். ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரெண்டுவும், செகண்ட் ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர், இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு நாங்கள் தமிழ் சொன்னோம்னு சொன்னா இவரை நாங்கள் முறைமை மென்பொருள் என்று சொல்லுவோம். தமிழ் மீடியத்தில், தமிழ் மீடிய பிள்ளைகள் கதை கேட்குள்ள முறைமை மென்பொருள். இப்ப நீங்க சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொன்னா பிள்ளை இல்லை. ஏன்னா ஆனாலும் எங்களுக்கு சில நேரம் எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு இந்த டேர்ம்ஸ் தேவைப்படலாம். ரைட், செகண்ட் ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதை நீங்கள் ஸ்மார்ட் போன்ஸ் இல்லாட்டிக்கு இப்ப மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் பயன்படுத்த ஷோர்ட்டா அப்ஸ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி கிரேட் 6, 7 படிக்க நீங்க அப்ஸ் இதை படிச்சிருப்பீங்க. பிரயோக மென்பொருட்கள் பிரயோகிக்க போறோம். ரைட், இங்கையும் வந்தீங்கன்னு சொன்னா எங்கட பாடத்துக்குரியால் இங்க இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ரைட், அப்ப அதை விட மிச்சம் இருக்கிறார்களை பற்றியும் நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல இருக்கிற வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ், எலக்ட்ரானிக் பிரசன்டேஷன், எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட், இதெல்லாம் உங்களோட பின்னால வார லெசன்ஸ்ல நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் இதுகள் எல்லாம். ரைட், இது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ நாங்கள் பார்ப்போம். இங்க எங்களோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் நாங்கள் மூண்டா டிவைட் பண்ணி இருக்கிறோம். ஒன்று ஆப்பரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். ரைட், இங்க பார்ப்போம். இதுதான் பாடம் என்றபடியா முதல் இவைய பற்றி பார்ப்போம். ரைட், இங்க பார்ப்போம். இவர் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொன்னா தமிழ்ல சொல்லுவோம். தமிழ்ல கதை கேட்காத சொல்லுவோம் நாங்கள் பயன்பாட்டு மென்பொருட்கள். ரைட், இவரை தமிழ்ல சொல்லுவோம் மொழிபெயர்ப்பாக்கிகள். இந்த மொழிபெயர்ப்பாக்கிகள் என்று சொன்னா என்னண்டா, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், எங்கட கம்ப்யூட்டர் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அவர் தண்ட பாட்டில இயங்க மாட்டுது. தண்ட வேலை அந்த கம்ப்யூட்டரை இயங்க வைக்கணும். நாங்கள் இப்ப மனிதன் சொன்னா தானாயே யோசிச்சு ஒரு செயற்பாடை தானா செய்யக்கூடிய அந்த நுண்ணறிவு அவர்கிட்ட இருக்குது. கம்ப்யூட்டர்ல அந்த நுண்ணறிவு இல்லாதபடியா நாங்க அதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்க வேணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தற்காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தற்காலத்திலும் சரி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலேயும் சரி, எங்கட இயற்கை மொழிகள்ல நேச்சுரல் லாங்குவேஜ்ல தான் இருக்கும், மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த இங்கிலீஷ்ல சொல்ற கமாண்ட்ஸ் எல்லாம், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தெரியாது. அப்ப அவருக்கு கொடுக்க அவருக்கு 0-1 அந்த பைனரி ஃபார்மேட்ல தான் தெரியும் என்று சொன்னா, அப்ப நாங்கள் கொடுக்குற இந்த லாங்குவேஜ், இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் எல்லாத்தையும் அங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். ரைட், இதை பற்றி நீங்க இப்ப கிரேட் 11 எல்லாம் கம்ப்யூட்டர் கணனி மொழிகள், அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் படிக்க அதுல பாப்பீங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். இப்ப இதை பற்றி டீப்பா சொல்லல. அப்ப இப்படி நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான இதை நாங்கள் மெஷின் லாங்குவேஜ் சொல்லுவோம். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சதை ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து இங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேரோட பயன்படுத்துறார்கள் 3 பேர் இருக்கணும். அசம்பிளர், கம்பைலர், இன்டர்பிரிட்டர். நீங்க இந்த லெசன்ல ரைட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, இதுக்கு 3 எக்ஸாம்பிள் இருக்குன்னு மட்டும் அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது மிச்சத்தை பிறகு போக கிரேட் 11 நீங்க இதை பற்றி படிச்சு கொள்ளுவீங்க. ரைட், அடுத்தது பார்ப்போம்.
அடுத்ததா பார்ப்போம் இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். பிள்ளைகள் தெரியும் உங்களுக்கு, இப்போ எங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் வரும். என்ன காய்ச்சல் வந்தால் நாங்கள் மருந்து எடுப்போம், ரைட்? இதே மாதிரி எங்களுக்கு சில விஷயங்கள் சிலது எங்களுக்கு சின்னல எல்லாம் நாங்கள் படிக்கக்குள்ள எங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுறது. என்ன என்ன ஃபியூச்சரில் எங்களுக்கு ஏதாவது நோய் வரக்கூடாதுன்றக்காண்டி நாங்கள் முன்னமே அதை தடுக்கிறதுக்காண்டி சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் அந்த இன்ஜெக்ஷன் கிரேட் 7, 5 படிக்கைகள் எங்களுக்கு போடுறது. என்ன அது என்னதுக்காக எங்களுக்கு நோய் ஒன்று வராம நாங்கள் எதிர்ப்பு சக்தியை வழங்குறதுக்காண்டி தான் எங்களுக்கு அப்படி செய்யறது. அதே மாதிரி இங்க கம்ப்யூட்டர்லயும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 இவர் கட்டாயமா இருக்கணும் இல்ல, இது கட்டாயம், இதை பற்றி தான் படிக்க போறோம். இவர் இருந்தா நல்லம் கம்ப்யூட்டர்ல, ரைட்? இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப கம்ப்யூட்டருக்கு இருந்தா சில நேரம் அதுக்கு ஏதாவது ஒரு நோய் வராமல் இருக்கலாம். அப்ப நான் கம்ப்யூட்டர் நோய் என்று சொல்ல மாட்டேன், நான் இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி நடைமுறையில சொல்லி இருக்கிறேன். அப்ப இது எப்படி என்று சொன்னா எங்களோட கம்ப்யூட்டரை அது இந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் ஸ்பீட் அங்க நடக்கிற செயற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் முன்னமே பாதுகாத்து கொள்ளுறதுக்காக சில பயன்பாட்டு மென்பொருட்களை பயன்படுத்துறோம். இதை பற்றி நான் அங்களுக்கு இதுல வரைக்குள்ள சொல்றேன், ரைட்? எங்களோட பாடத்துக்குரியால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ரைட்? அப்ப நாங்கள் இதை பற்றி இப்ப பார்க்க போறோம் கொஞ்சம், ரைட்? வாங்க மேல. இதுல இங்கிலீஷ்ல நோட்ஸ் இருக்குது, தமிழ்லையும் இருக்கு, நான் காட்டுறேன். ஆனா தமிழ் மீடியாக்களும் பார்த்துக்கொள்ளுங்க. இன்ட்ரடக்ஷன் டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ரைட்? எங்கட யூனிட் 5ல பாத்தீங்கன்னா 2 கம்பிட்டன்சியா பிரிச்சிருக்கும். அதுல ஒரு கம்பிட்டன்சி ஃபுல்லாவே ஓஎஸ் பற்றினது, 2வது கம்பிட்டன்சி என்னத்தை பற்றின்னு சொன்னா எங்கட ஃபைல் ஹேண்டிலிங். நாங்க கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த முதலாவது கம்பிட்டன்சியை உள்ளடக்கி, அதாவது எங்கட முதலாவது கம்பிட்டன்சியில 6 சப் யூனிட்ஸ் இருக்கு. இதுலயே 6 சப் யூனிட்ஸ் இருக்கு. இதுல இந்த ஓஎஸ் எப்படி வேலை செய்யுது, ஓஎஸ்ல என்னென்ன இருக்குதுன்றத பார்க்க போறோம், ரைட்? அப்ப நாங்கள் இங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்டா பாருங்க. Concepts and terms needs to be highlighted. இங்க நாங்க என்னென்னத்தை பற்றி பார்க்க போறோம். What is an OS? OS என்றா என்ன? Examples of OS, types of OS, evolution of OS, basic operations and OS. ரைட்? இவ்வளோத்தையும் பற்றி நாங்கள் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஞ்சம் பெரிய பாடமா தான் இருக்கும், கொஞ்சம் நோட்ஸா இருக்கிறபடியா போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், என்றாலும் எங்களுக்கு அவசியமானது. அப்ப கொஞ்சம் அவதானித்து கொள்ளுங்க, ரைட்? இப்போ நாங்கள் இங்க முதலாவதா ஆப்பரேட்டிங் சிஸ்டம், வாட் இஸ் ஓஎஸ்? ஓஎஸ் என்று சொன்னா என்ன? முன்னமே சொல்லிட்டேன், components of computer divides hardware, software, firmware, liveware. இதுல physical components தான் நாங்கள் hardware சொல்லுவோம். அதிலையும் set of instruction and commands given to the computer to perform activity. Set of instruction and commands, ஒரு கட்டளைகளின்டையும் அறிவுறுத்தல்களின்டையும் தொகுப்பத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? சாஃப்ட்வேர் என்று சொல்லுவோம், மென்பொருட்கள். என்னத்துக்காண்டி? கம்ப்யூட்டர்ல சில ஆக்டிவிட்டிஸை நாங்கள் பெர்ஃபார்ம் பண்றதுக்காண்டி அந்த கம்ப்யூட்டருக்கு வழங்குற கட்டளைகள், கமாண்ட்ஸ், அறிவுறுத்தல்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதுகள் என்ற தொகுப்பை தான் நாங்கள் சாஃப்ட்வேர் என்று சொல்லுவோம். The person who is using computer, அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ற அந்த பர்சனை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? யூசர் என்று சொல்லுவோம், ரைட்? எங்களுக்கு இதை பற்றி தேவையில்லை, நாங்கள் முன்னும் இதை படிச்சிட்டோம். ஹார்ட்வேரை பற்றி படிச்சிருக்கிறோம், லைவ்வேர் என்னன்னு படிச்சிருக்கிறோம், ஃபர்ம்வேரை பற்றியும் சமரியா படிச்சிருக்கிறோம், அதை பற்றியும் இங்க கதைக்க போறோம், ரைட்? இங்க எங்களுக்கு இப்ப முக்கியமா அடுத்ததா தெரிய வேண்டியது நாங்கள் பார்க்க போறது. நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒருக்கா நான் இதை பற்றி சொல்றேன், நீங்கள் செகண்ட் யூனிட்ல பார்த்திருப்பீங்க, ரைட்? இதுதான் எங்களோட மதர்போர்ட். மதர்போர்ட்ல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு. நாங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு எடுகோல்ல கீறுறோம், இது ரெம். நீங்க இன்புட் டிவைஸுக்குள்ளால டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறீங்க, உங்களுக்கு அவுட்புட் டிவைஸுக்குள்ளால அவுட்புட் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது, ரைட்? இங்க எப்படி? இப்ப இன்புட்டுக்குள்ளால நீங்க டேட்டாவை கொடுக்க, இந்த டேட்டா எங்க ஃப்ளோ ஆகும்? எங்கட ரேண்டம் அக்சஸ் மெமரிக்கு,
தெரியும் உங்களுக்கு random access memory ஒரு volatile memory இங்க இருந்து திருப்பி உங்களுக்கு சிபியூக்கு போகும். சிபியூல ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு சிபியூ இன்ஃபர்மேஷனை திருப்பியும் எங்க சென்ட் பண்ணுவார் ரெம்முக்கு. இப்ப ரெம்மில இருந்து எங்களுக்கு அவுட்புட் டிவைசஸுக்கு போக எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப இதுல இருக்கிற இந்த இன்புட் சிபியூ ரெம் அவுட்புட் எல்லாமே பிசிக்கல் கம்போனன்ட்ஸ். இந்த பிசிக்கல் கம்போனன்ட்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் இல்லாம ஒர்க் பண்ணாது. சாஃப்ட்வேர் இல்லாத கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர் கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் டெட் ஹார்ட்வேர் சொல்லுவோம். அப்ப இவை தனியா ஒர்க் பண்ண மாதிரி அப்ப இங்கேருந்து இங்க போறது, இங்கேருந்து இங்க வர்றது, இங்க போறது, இங்க வர்றது, இவை எல்லாத்தையும் கைட் பண்ணி ஒர்க் பண்றால் தான் எங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்ப இவர் கணக்க வேலை செய்ய போறார். ரைட், இதுல ஒன்றுதான் இப்ப நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரைட், பாப்போம் அங்கால மிச்சத்தை. ரைட், இங்க வாங்க. அடுத்ததான் நாங்கள் இங்க பார்க்க போற சாப்டர் பூட்டிங். இந்த பூட்டிங்ன்றதை பற்றி நீங்க சில நேரம் இப்ப சில பாய்ஸ் சொன்னா இதுகள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பற்றி அறிஞ்சு வச்சிருப்பாங்க. சில வேலை கேர்ள்ஸ் எங்களுக்கு அதை பற்றி பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டி நாங்க அதை பற்றி அறிய மாட்டோம். அப்ப நாங்கள் இங்க பார்க்க போற அடுத்த விஷயம் பூட்டிங். ரைட், இங்க பாருங்க பூட்டிங். ரைட், இந்த பூட்டிங் சொன்ன என்ன விஷயம் சொன்னா பூட்டிங் சொன்னா பாருங்க எங்க காட்டி இருக்கு பூட்டிங். The whole process is called as booting, which means that an operating system is loaded into RAM. என்ன இங்க முன்னமே காட்டின மாதிரி எங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த ரெம்முக்குள்ள லோட் ஆகுற அந்த ப்ராசஸை தான் பூட்டிங் சொல்லுவோம். ஏன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரெம்முக்குள்ள லோட் ஆகுறது. அப்ப ரெம்முக்குள்ள லோட் ஆகுறதுன்னா இது ஒரு உண்மையாவே ஒரு லாஜிக்கல் ப்ராசஸ். நாங்க வெளியில இருந்து இதை பார்க்க மாட்டோம். லாஜிக்கலா உள்ள நடக்கிற செயற்பாடு. ரைட், இப்ப நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நான் இப்ப படிக்கிறேன் எக்ஸாமுக்கு, நீங்கள் படிக்கிறீங்களா? இப்ப நான் நீங்க எந்த இதுல ஞாபகம் வச்சிருந்த நீங்கள் எங்களுக்கு தெரியும். ஞாபகம் எங்களுக்கு நினைவகத்துல எங்கள்கிட்ட இருக்கு. இந்த மூளையில நாங்க படிக்க கதை பெரிய ஞாபகம் எங்க வச்சிருக்கிறோம்னு எங்களுக்கு கூட சொல்லல. அப்படியானதெல்லாம் லாஜிக்கல் சொல்லுவோம் நாங்க. அப்ப அதே மாதிரி இங்கேயும் இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரேமுக்குள்ள லோட் ஆகுறது ஒரு லாஜிக்கலான ப்ராசஸ். அப்ப அதை பற்றி தான் நீங்க நாங்க பார்க்க போறோம். அதுல இந்த பூட்டிங். இந்த பூட்டிங்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த பூட்டிங் எப்படி நடைபெறுது? அதாவது நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரை பவர் அப் பண்ணினதுல இருந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நீங்கள் கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த ஸ்கிரீன் ரெடி ஆகுற வரைக்குமான செயற்பாடுகள் அவ்வளவும் இங்க உங்களுக்கு காட்டி இருக்குது. இப்ப இவ்வளத்தையும் இப்படியே பாடமாக்கித்தான் வச்சிருக்கணும் இல்லை. முதல் இதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அப்ப நீங்கள் இங்க பேசிக்கா பார்க்கணும். இங்க பூட்டிங்ல மெயினா 2 விஷயம் இருக்குது. இந்த இதுல சொன்ன இந்த 6 விஷயத்திலையும் 2 சமரைஸ் பண்ணின விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா உண்டு கெட்டிங் ஹார்ட்வேர் அப் அண்ட் ரன்னிங். ரைட், எங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும்டா ஹார்ட்வேரும் வேணும் சாஃப்ட்வேரும் வேணும். அப்ப பூட்டிங் இந்த முதலாவது ப்ராசஸ் கெட்டிங் ஹார்ட்வேர் அப் அண்ட் ரன்னிங். ஹார்ட்வேரை எடுத்து அதை வேலை செய்ய ரெடி ஆகுறது. 2வது அதே மாதிரி சாஃப்ட்வேரையும் வேலை செய்யறதுக்கு ரெடி ஆகுற செயற்பாடு. 2மே எங்களுக்கு வேலை செய்யணும். அப்ப எங்களோட கம்ப்யூட்டர்ல நாங்கள் ஒர்க் பண்ண முடியும். அப்ப அந்த செயற்பாடு இங்க நாங்கள் சமரியா சொன்னோம்னு சொன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பவர் அப் த கம்ப்யூட்டர். அப்ப கம்ப்யூட்டரை நாங்க முதல் பவர் அப் பண்ணுவோம். என்ன சுவிட்ச் ஆன் பண்ணி கம்ப்யூட்டரை பவர் அப் பண்ணின அடுத்த செகண்ட் எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த சிபியு என்ன செய்யும்? சிபியு எல்லா மெயின் ப்ராசஸும் நடக்கிறது. சிபியு என்ன செய்யும் சொன்னா பயோஸ் சொல்லி ஒரு ஆளை ஆக்டிவேட் பண்ண தொடங்குவார். இந்த பயோஸ் சொன்னா பாருங்க பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ரைட், அப்படி என்னண்டா எங்களோட கம்ப்யூட்டர்ல இன்புட் டிவைசஸும் இருக்கும் அவுட்புட் டிவைசஸும் இருக்கும். அப்ப கம்ப்யூட்டர் நீங்க ஒன் பண்ணின உடனே உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல பேசிக்கான எல்லா செயற்பாடும் இன்புட் அவுட்புட் எல்லா செயற்பாடும் ரெடியாக இருக்குதா என்று சொல்லி அவரை டெஸ்ட் பண்றதுக்கு ஆக்டிவேட் பண்ண தொடங்குவார். ரைட், இது 2வதா நடக்க போற ப்ராசஸ். ரைட், அப்ப இங்க பாத்தீங்கன்னா அடுத்ததாக எங்களோட
பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், சுய பரிசோதனை, அதுக்குள்ளேயே சுயமாக பரிசோதிக்கிறது. இந்த சுய பரிசோதனை எங்க லோட் பண்ணப்பட்டிருக்கும் என்று சொன்னா சிமோஸ்ல, கம்ப்யூட்டர் பேட்டரியில. இது இந்த ஸ்டாண்ட், அதாவது கம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர், சிமோஸ் விரிவாக்கம் என்ன, அது தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். ரைட். அப்ப இவர் இங்க என்ன செய்வாருன்னு சொன்னா அங்க லோட் பண்ணி இருக்கிற அந்த போஸ்ட் அது ஃபர்ஸ்டா தொழிற்பட தொடங்குவார். ரைட். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூட் ஸ்ட்ராப் லோடர். ரைட். நாங்க சொன்னாங்க முன்னுக்கு ஒரு ஃபர்ம்வேர் என்று சொல்லி ஒன்று சொன்னாங்கல்ல. இந்த ஃபர்ம்வேர் என்று சொன்னா எப்படியானால் சொன்னா கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்லாட்டிக்கு கம்ப்யூட்டர் போன்ற ஏதாவது ஒரு டிவைஸா இருக்கலாம். ரைட். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஸ்மார்ட் போனாயும் இருக்கலாம், இல்ல நார்மல் போனாயும் இருக்கலாம், ஏதாவது உண்டு. நாங்க அந்த போனை வாங்கின உடனேயே சார்ஜ் பண்ணி ஒரு சிம்மை போட்டு போனை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன காரணம்டா ஃபர்ம்வேர்ல எல்லா செட்டப்பும் அங்க அந்த போனை ப்ரொடக்ட் பண்ணின அந்த கம்பெனியால உருவாக்கப்பட்டு எங்களுக்கு தந்திருக்கணும். அப்படியான செட்டப் எங்களோட கம்ப்யூட்டர்லயும் இருக்குது. அப்படியானது தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ம்வேர். இப்ப யூசர் அதுல மேலதிகமா ஒரு உடனடியாக அதை பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. நீங்க லேப்டாப் ஒன்று வாங்குறீங்க, நார்மலா ஓஎஸ் ஓடிய அந்த லேப்டாப் இருக்குதுன்னு சொன்னா சில பேர் ஓஎஸ் எல்லாம் ரெடி பண்ணி தேவையான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாம் ரெடி பண்ணி தான் சில நாங்கள் கடையில போய் அதை வாங்குவோம். அப்ப ரெடி பண்ணங்களை ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியான அந்த ஃபர்ம்வேர் அதுகளை நாங்கள் பூட்ஸ்ட்ராப் லோடர் எங்களுக்கு ரன் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியா செட்டப்ல வாரது. அப்ப இது எங்க இருக்குன்னு சொன்னா ஆஃப்டர் தட் இட் ரீட்ஸ் த எம்பிஆர் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட். அங்க இருந்தது எங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்பை லோட் பண்ணின உடனே இது எப்படி வரும்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரால எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இது. ரைட். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்டா கம்ப்யூட்டர் லோட்ஸ் இன் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்ப கம்ப்யூட்டர் என்ன செய்யும்னு சொன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணுவார் எங்க போறதுக்கு, ரெம்முக்குள்ள. ரெம்முக்குள்ள வந்தா தான் எங்களுக்கு ஒர்க் பண்ணது ஈஸியா இருக்கும். Once this is performed, the system takes over the control of the computer and display a user interface to the user. அதுக்கு பிறகு எல்லா கண்ட்ரோலையும் என்ன, இப்ப நாங்கள் சிபியூண்ட பாட்டுல கண்ட்ரோல் யூனிட் பார்த்தனாங்க, ஆனா அவர் தனியா ஒர்க் பண்ண மாட்டாரு, ஓஎஸ் ஹெல்ப்போட தான் ஒர்க் பண்ணுவார். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட எல்லா பெர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோலையும் இப்ப ஓஎஸ் கைக்கு வந்துடும். இப்ப நீ ஓஎஸ் எங்களை இதுவளவும் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் நேரத்துல நடக்கிறது, மணித்தியால கணத்துக்குள்ள நடக்காது இது. ஏன்னா நீங்க கம்ப்யூட்டரை பவர் அப் பண்றீங்க, உங்களோட டிஸ்பிளே வருது, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட செயற்பாடு இது ஒரு லாஜிக்கல் ப்ரோசஸ். அப்ப இது கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் இதை பற்றி யோசிக்கிறது. ரைட். இப்படி ஒன்று நடக்குது. என்ன, கம்ப்யூட்டர் ஆன் பண்றோம், அங்க பயோஸ் ஆகுது, அதுக்கு பிறகு போஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது, எங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் லோடர்ல இருந்து எங்களுக்கு லோட் பண்ணது ப்ரோக்ராம், அது அதாவது கம்ப்யூட்டர் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல இந்த ரெம்முக்கு லோட் ஆகுது. அதுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னா ஓஎஸ் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிற தன்னிட்ட. இவ்வளவும் சமரியா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா காணும். அப்ப உங்களுக்கு சும்மா நார்மலா பூட்டிங் என்னன்னு சொல்லுவோம், ஹோல் ப்ரோசஸ் இஸ் கால்ட் as பூட்டிங். அப்படி என்ன, அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ரெம்முக்குள்ள லோட் பண்ற அந்த செயற்பாட்டை தான் நாங்க பூட்டிங்னு சொல்லணும். இதுக்குள்ள இவ்வளவும் நடக்குது. இப்ப நாங்கள் எங்களுக்கு கிரேட் 10 படியா இதை பற்றி எங்களுக்கு நிறைய நாங்கள் ஆய்வு செய்து இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, காணும் எங்களுக்கு இவ்வளவு. ரைட். இப்ப நாங்கள் இங்கால போனோம்டா இனி ரைட், இது இவ்வளவும் எங்களோட பேசிக்கா சாஃப்ட்வேர்ல இருக்கிற பகுதிகளையும் பார்த்து அதோட இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கிறோம். ரைட். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அங்கால படிக்க மிச்சத்தை பார்ப்போம். ரைட். இங்கால நாங்க மிச்சத்தை பார்ப்போம். ரைட். அடுத்ததா பார்ப்போம் எங்களோட அடுத்த சாப்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். என்ன, இட் இஸ் பார்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்போனன்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ரைட். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்றால் வந்து எங்களோட கம்ப்யூட்டர் தொழிற்பாட்டுக்கு மிகவும் முக்கியமானால் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் கம்போனன்ட் சொல்லி இருக்கிறேன். பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் இன் அ கம்ப்யூட்டர்.
ரைட், இவரை நாங்க மூண்டா பிரிச்சு வச்சிருக்கிறோம். அது அந்த முன்னுக்கு நான் உங்களுக்கு அந்த டயக்ராமிலேயே சொன்னேன். நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷோர்ட்டா ஓஎஸ்ன்னு சொல்லுவோம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ், இதுகள் இதை பற்றி முன்னுக்கு சொல்லியாச்சு. ரைட், இதுல வருவோம் கொஞ்சம். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னதுக்கு எங்களுக்கு முக்கியமான எங்களோட கம்ப்யூட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், எல்லா ப்ராசஸையும் எல்லா செயற்பாடையும் செய்யறதுக்கு இவர்கிட்ட தான் எங்களுக்கு கண்ட்ரோலோ இல்லாட்டிக்கு மேனேஜ்மெண்டோ தேவை. அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ஹார்ட்வேரா இருக்கலாம் இல்லாட்டிக்கு சாஃப்ட்வேரா இருக்கலாம், எல்லா ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஓஎஸ் தான். அப்ப ஓஎஸ் எப்படி இப்ப நாங்கள் அங்க படிச்சிருக்கிறோம் என்ன, சிபியூல 3 வகை இருக்கு, அதுல ஒன்று கண்ட்ரோல் யூனிட். நாங்க முன்னமே சொல்லியிருப்போம், சிபியூ வந்து ஒரு பிசிக்கல் கம்போனன்ட், அதை நாங்கள் லாஜிக்கலா அவை செய்யற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் 3ஆ டிவைட் பண்ணி இருக்கிறோம். அப்ப இந்த லாஜிக்கலான ஃபங்க்ஷனா டிவைட் பண்றோம்னு சொன்னா இது எப்படி வேலை செய்யும்னு சொன்னா ஓஎஸ் என்ற உதவியோட தான் கண்ட்ரோல் பண்ணுவார் எல்லாத்தையும். எங்களோட சாஃப்ட்வேரா இருக்கலாம் ஹார்ட்வேர் கண்ட்ரோல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீபோர்ட் இப்போ நீங்க ஆன் பண்ணிட்டோட கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல இருந்து சரியா இன்புட் போகக்கூடிய மாதிரி இருக்குதா, மவுஸ் சரியா ஒர்க் பண்ணுதா, சரியா போர்ட்டுக்குள்ள நாங்க கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோமா, எங்களுக்கு மானிட்டருக்கு சரியா பவர் கனெக்ஷன் இருக்குதா, இப்படியெல்லாம் இந்த கண்ட்ரோல் பண்ற மேனேஜ் பண்ற செயற்பாடுகள் எல்லாம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால நாங்கள் செய்ய முடியும். இதை பற்றி பங்கால பார்த்து கொண்டு போறோம். ரைட், இங்கால வந்தீங்களா இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் பயன்பாட்டு மென்பொருட்கள். ரைட், இந்த பயன்பாட்டு மென்பொருட்களை பாருங்க. யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்ட் டு மேனேஜ் அண்ட் அனலைஸ் த சாஃப்ட்வேர் கம்போனன்ட்ஸ். ரைட், அப்படி என்ன நான் முன்னமே சொன்னான் என்ன, ஃபியூச்சர்ல எங்களோட கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்க முன்னமே அவரை பாதுகாப்பா வச்சிருக்கிறோம், உட்பாதுகாப்பு. இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இட் இன் இட்ஸ் கம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் டிஃபர் பண்ணுவார், அது பார்ப்போம் இப்படி உண்டு. இந்த சாஃப்ட்வேர் எப்படி நாங்கள் என்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொன்னா எங்களோட கம்ப்யூட்டரை நாங்க எஃபெக்டிவா பயன்படுத்துறதுக்கு. இப்ப ஸ்பீட் சரியா எப்ப நாங்க கம்ப்யூட்டரை பயன்படுத்தினாலும் ஒரே ஸ்பீடோட ப்ராசஸிங் எல்லாம் எங்களுக்கு கூட ரெஸ்பான்ஸ் வர மாதிரி அப்படி இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேரை பயன்படுத்துறோம். பயன்பாட்டு மென்பொருட்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இதுல வந்து ஒரு 2-3 பற்றி கொஞ்சம் டீப்பான, இப்ப இதுல எங்களுக்கு 3 பற்றி எங்களோட பாடத்திலேயே இருக்குது என்ன, 3 பற்றி கொஞ்சம் டீப்பா சொல்லி இருக்கு. இப்ப எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தா காணும், ரெண்டாவது நான் இதை பற்றி உங்களுக்கு ஒரு சமனையான ஒரு விளக்கம் என்று சொல்றேன். ரைட், இங்க முதலாவதா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அநேகமா கொமனா எல்லாரும் இதை பற்றி கதைப்போம். ஆன்டிவைரஸ். ரைட், இது எப்படி என்று சொன்னா எங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு வைரஸ், இது எங்களுக்கு ஃபீவர் வர வைரஸ் இல்ல, கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு பேடான ஒரு ப்ரோக்ராம் என்ன, ஒரு சைனர்ல நாங்கள் இப்படி அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற கோப்புகள் இதுகள் எல்லாம் அழிக்க சொல்லி ஒரு ப்ரோக்ராம். ரைட், இந்த சைனரில் உண்டு. அப்ப இந்த வைரஸ் வரப்போதுன்னு சொன்னா நாங்க வைரஸ் வராம முன்னமே பாதுகாக்கிறது. அப்ப அதுக்கு நாங்கள் பயன்படுத்துற ஒரு பயன்பாட்டு மென்பொருள் தான் ஆன்டிவைரஸ். ரைட், அடுத்த இந்த டிஸ்க் ஃபார்மேட்டிங், இது வந்து இப்ப அங்க பின்னால நாங்க டிஸ்க் பார்ட்டிஷனிங் படிக்க அதை பற்றி சொல்றோம், ஃபார்மேட் பண்றது. அடுத்தது பாருங்க பேக்கப், தமிழ்ல சொல்லிக்க காப்பு மென்பொருட்கள் என்று சொல்லுவோம். பேக்கப் சொன்னா என்னடா, இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, இப்ப அது வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் பழுதா போகலாம், இல்ல அதுல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டா அழிஞ்சு போகலாம். அப்ப எங்களுக்கு அழியாம இருக்கணும்னு சொன்னா நாங்க இவரை பேக்கப் பண்ணி இன்னொரு இடத்த வச்சிருக்கோம். பேக்கப் பண்ணா அதுல இருந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்த கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சிருக்க போறோம். அப்ப இப்படியான அப்ப காப்பி பண்ணி என்று சொன்னா இந்த பேக்கப் பண்ணி கொண்டே வச்சிருக்கிறோம்னா நாங்க காப்பி பண்ணி ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்குள்ள வச்சிருக்கலாம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் உங்களுக்கு தெரியும், செகண்ட் யூனிட்ல பார்த்திருப்பீங்க. அதை விட எங்களை கிளவுட் கம்ப்யூட்டிங்லயே நாங்கள் சேவ் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. பேக்கப் பண்ணி கிளவுட்ல கொண்டு போய் வச்சிருக்கலாம், ஏன்னா கூகுள் டிரைவ்னு சொல்லுவோம். இப்ப இதுல கொண்டு போய் எங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இதை பற்றி அறிஞ்சு வச்சிருங்கோ, டீப்பா பிறகு பார்க்கலாம். இப்ப கூகுள் டிரைவ்ல போய் ஒரு பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நாங்க லாக்இன் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு எங்களோட இன்டர்நெட் சர்வர்ல ஒரு இடத்துல எங்களோட இந்த இது டேட்டா வந்து பேக்கப்ல இருக்கு, நாங்க தேவையான நேரம் பயன்படுத்தலாம். ரைட், அடுத்தது வந்து இந்த டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன், இதையும் நாங்க பின்னால பார்க்க போறோம், இதையும் பின்னுக்கு பார்க்க போறோம். அடுத்த டிஸ்க் ஸ்கேனர், இது வந்து எங்களோட வழுக்களை செக் பண்ற, ஸ்கேன் பண்ற, பரிசீலிக்கிறது. ரைட், அடுத்த விஷயம் அடுத்தால பாருங்க, இந்த ஃபைல் கம்ப்ரஷன்.
அடுத்தது வந்து ஃபைல் கம்ப்ரஷன். கம்ப்ரஸ் பண்றேன்னு சொல்லுவோம். ரைட், இது நாங்கள் நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம். ரைட், எப்படி என்று சொன்னா எங்கட இப்ப நாங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சில நேரம் அதோட கெப்பாசிட்டி எங்களுக்கு நிறையவா இருக்கும், ஜிபி கணக்குல இருக்கும். இதை நாங்க ஒரு மெயிலுக்குள்ளால டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னு சொன்னா லிமிடெட் கெப்பாசிட்டியான ஃபைலை தான் நாங்க மெயிலுக்குள்ளால டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரைட், அப்படி இல்லை கம்ப்ரஸ் பண்ணாம நாங்கள் அனுப்புறோம்னா கூகுள் டிரைவுக்குள்ளால அனுப்ப சொல்லி எங்களுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் தருவேன். ரைட், இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோல்டரை நீங்கள் ஒரு ஆளுக்கு இமெயில அனுப்ப போறீங்கன்னா ஃபோல்டரை நோமல், நான் ஃபோல்டர் அங்காலாம் படிக்க போறோம், ஃபோல்டரை நோமலா அனுப்பலாம். நான் இது கம்ப்ரஸ் பண்ணி காட்டுவேன் அங்கால செய்யக்குள்ள. அப்ப அதை நாங்க கம்ப்ரஸ் பண்ணி தான் அனுப்புவோம் அங்கால அனுப்பிக்குள்ள. இப்ப இதுகள் எல்லாம் எங்களோட ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு செயற்பாட்டுல ஃபைல் கம்ப்ரஷன் சுருக்கம் என்பவர்கள் இதை செய்து காட்டுறோம். அங்கால டிஸ்க் பார்ட்டிஷனிங் நாங்கள் அங்கால படிக்க போறோம். கிளிப்போர்ட் சாஃப்ட்வேர் இப்ப நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறத டெம்பரரியா வச்சிருக்கிறார். நீங்க ஃபைல போய் சேவ் கொடுக்குறீங்க, சேவ் பண்றதுக்கு அந்த டெம்பரரியா வச்சிருக்கிற இடம் வந்து இதை நாங்கள் சொல்லுவோம். இப்ப இங்கால வந்து இதுல உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகள், இதுல ஏதாவது explanation and 5 utility software explanation for examination. அப்ப இதுக்கு எக்ஸாமினேஷனுக்கு இவ்வளவும் போதும் என்று சொல்லி இருக்கிறேன். ரைட், இதுல எங்கால பிராக்டிக்கல் இப்ப செய்து காட்டேக்க ஃபைல் கம்ப்ரஷனை பற்றி பார்ப்போம், மிச்சம் அங்கால மற்றது விளங்கப்படுத்துறேன். சரியா? ரைட், இது வந்து எங்கட சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்ற பகுதிகளை பார்த்திருக்கிறோம். ரைட், அடுத்ததான் நாங்க பார்க்க போறது பாருங்க, சர்வீசஸ் ஆஃப் an ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஓஎஸ் இந்த சேவைகள். ஓஎஸ் எங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் வழங்குது? ரைட், ஓஎஸ் நாங்கள் எங்களுக்கு ரெண்டு முக்கியமான சர்வீசஸ் வழங்குவேன். ஒன்று மேனேஜிங் த ஹார்ட்வேர் கம்போனன்ட்ஸ், ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுவார். செகண்ட் ஒன் ப்ரொவைடிங் யூசர் இன்டர்ஃபேஸ். ரைட், இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ட்வேருக்குள்ள இவ்வளவும் இருக்குது. ரைட், அதுக்கு முன்னமா நாங்கள் இந்த ப்ரொவைடிங் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். ரைட், இந்த இதுல நாங்கள் முன்னுக்கு உங்களுக்கு காட்டினா நான் இவல்யூஷன் ஆஃப் ஓஎஸ். இந்த இவல்யூஷன் ஆஃப் ஓஎஸ்ல அங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இவல்யூஷன் ஆஃப் ஓஎஸ்ல இந்த ஓஎஸ் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. என்ன இவல்யூஷன் ஆஃப் ஓஎஸ் இந்த இருக்கு இதுல. ரைட், இவல்யூஷன் ஆஃப் ஓஎஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரைட், இவல்யூஷன் ஆஃப் ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாங்கள் நிறைய வகையான ஓஎஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஓஎஸ் வளர்ச்சி அடைஞ்சு போக போக அவற்றை இன்டர்ஃபேஸும் மாற்றம் அடைஞ்சு கொண்டு போகுது. ரைட், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் இப்ப ஆரம்ப காலத்துல இருந்த இப்ப நீங்க முதல் இப்ப மவுஸ், இப்ப உங்களுக்கு தெரியும் நார்மல் எல்லாரும் நாங்க மவுஸால கிளிக் பண்ணி பயன்படுத்துறோம். என்ன மவுஸுக்கு பிறகு எங்களுக்கு தெரியத்தக்க என்ன வந்தது? டச் ஸ்கிரீன். ரைட், நாங்க டச் ஸ்கிரீன்ல போய் டச் பண்ணி பயன்படுத்த இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எங்களுக்கு எப்பயுமே மாறிக்கொண்டிருக்கு வித்தியாசமா. என்ன ரைட், அப்ப இப்படி மாறிக்கொண்டு ஆரம்பத்துல நாங்க கமாண்ட் தான் கொடுக்குறாங்க, அதை பற்றி தான் படிக்க போறோம். கமாண்ட் பயன்படுத்தினாங்க, பிறகு நாங்க மவுஸால கிளிக் பண்ற பயன்படுத்துறோம். இப்ப நாங்க எல்லாமே என்ன செய்யறோம்? டச் பண்ணி பயன்படுத்தக்கூடிய வசதி. அப்ப இந்த ஓஎஸ் வளர்ச்சி அடைஞ்சு போக போக எங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ரைட், அப்ப நாங்கள் இப்ப இந்த இன்டர்ஃபேஸை பற்றி தான் நீங்க பார்க்க போறோம். ரைட், பாருங்க இங்க ரைட், இந்த கம்ப்யூட்டர்ல வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு முக்கியமான நாங்க உள்ள அதாவது என்டர் பண்ணி எங்களோட ஹார்ட்வேரோட போய் ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு இடையில இப்ப ஹார்ட்வேரையும் எங்களுக்கு ஹார்ட்வேர்ல ஒர்க் பண்ண போறோம். இப்ப இப்படிதான் நாங்க ஒரு படம் அதுல காட்டுவோம்னு சொன்னா ரைட், இது ஹார்ட்வேர்ன்னு சொன்னா நாங்க வெளியில நிற்போம் யூசர். எங்கள் ரெண்டு பேரையும் இன்டர்மீடியேட் பண்றால் வந்து ஓஎஸ். இப்ப நாங்க இப்படி போறோம். இந்த இன்டர்மீடியேட் பண்ணேக்க நாங்கள் எப்படின்னு சொன்னா இடைமுகத்துக்களால தொடர்பு கொள்ள போறோம். அந்த எங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் இடைமுகத்தோட கணினி இடைமுகத்தோட தொடர்பு படுத்துற ஆள் வந்து ஓஎஸ் தான். அப்ப அதால நாங்கள் இங்க
OS இந்த ஒரு சர்வீசஸுக்குள்ள இந்த ப்ரொவைடிங் யூசர் இன்டர்ஃபேஸை பார்க்குறோம். அப்ப இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன செய்யும்னு சொன்னா, நீங்கள் கமாண்ட்ஸை இன்புட் பண்ண போறீங்க, ஒர்க் பண்ணக்குள்ள டேட்டா கொடுக்க போறீங்க. அது எதுலேயும் இருக்கலாம், இந்த இன்புட் டிவைஸ்லையும் இருக்கலாம். கமாண்டையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க கொடுக்க போறீங்க. அப்ப அதை நாங்கள் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரா கொடுக்கறதுக்காக எங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸை வழங்கி இருக்குது. இந்த யூசிங் த இன்டர்ஃபேஸ் கேன் பெர்ஃபார்ம் டாஸ்க் வித்தவுட் யூசிங் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட். அப்போ ஒரு இங்க என்னன்னா ஈஸியா இன்டர்ஃபேஸ் இருக்கிறபடியா நாங்க கம்ப்யூட்டருக்குள்ள ஈஸியா உள்ள நுழைஞ்சு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் டிவைசஸ்ல எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா there are 2 types of user interfaces. ரைட். புக்லயும் அதெல்லாம் சொல்லி இருக்கு. நீங்க 2 விதமான யூசர் இன்டர்ஃபேசஸ் இங்க எங்களுக்கு கணினியில நாங்க பயன்படுத்துறோம். கணினியில மட்டுமல்ல, உங்களோட கணினி போன்ற எல்லா சாதனம், ஸ்மார்ட் போன். இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இப்ப கூட நீங்கள் இந்த பாடத்தை ஸ்மார்ட் போன்ல சில வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க, இல்ல டேப்லெட் பிசியில பார்ப்பீங்க, நார்மல் கம்ப்யூட்டர்ல பார்ப்பீங்க, லேப்டாப்ல பார்ப்பீங்க. எதுலயா இருந்தாலும் நாங்க இந்த 2 விதமான இன்டர்ஃபேஸஸை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முதலாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இதை நாங்கள் ஷோர்ட்டா CLI என்று சொல்லுவோம். என்ன? கமாண்ட் லைன் interface, CLI. Second one, graphical user interface, GUI. இப்ப இருக்கிற அநேகமான ஆட்களுக்கு இப்ப இதுதான் பயன்படுத்த தெரியுமே. கொஞ்ச காலத்துக்கு முன்னால, ஒரு நிறைய காலங்களுக்கு முன்னாலதான் இது பயன்படுத்துறோம். ஆனா இப்ப இருக்கிற GUI டிவைசஸ்லயும் இந்த CLI பயன்படுத்தக்கூடிய வசதி இருக்கு. நாங்க அதற்கான பிராக்டிக்கல் அவங்களுக்கு செய்து காட்டுறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன 2 பேருக்கும் வித்தியாசம், இங்க நான் எக்ஸாம்பிளும் சொல்லி இருக்கிறேன். ரைட். அப்ப எக்ஸாம்பிள் சொல்லி அங்க நான் எக்ஸாம்பிள் பார்க்க அதை பற்றி சொல்லுவோம். என்னண்டா, இந்த OSல இந்த இன்டர்ஃபேஸ் பயன்படுத்தி இருக்கிறோம். ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல முதலாவதால் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இங்க இருக்கிற ஒரு டிஃபிகல்டிஸ் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இப்ப நீங்க கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உள்ள போறீங்க, காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, ஷட் டவுன் பண்றீங்க, எல்லாத்துக்குமே எங்களுக்கு கமாண்ட்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இங்க கமாண்ட் லைன்ல இருக்கிற ஒரு OS உடைய ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஆள் யூஸ் பண்றாருன்னு சொன்னா, அவருக்கு இந்த கம்ப்யூட்டர் பற்றின முழுமையான நாலேஜ் இருக்க வேணும். இல்லையென்று சொன்னா அவரால் அதை பயன்படுத்துறது கடினமா இருக்கு. இப்ப தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன ஷட் டவுனுக்கு என்ன, ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன, க்ளோஸுக்கு என்ன. அப்ப இப்படி ஒவ்வொன்றுக்குமே கமாண்ட் அவர் அதே நேரம் இப்ப சரியான இங்க சின்டெக்ஸ் எல்லாம் இங்க நாங்கள் பயன்படுத்துறது இந்த கமாண்ட்ஸை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறத நாங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் என்று சொல்லுவோம். நான் எடுத்து காட்டுறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் இப்ப நான் ஒரு கமாண்டை கொடுத்துட்டேன்னு சொன்னா, ரைட், இப்ப நான் ஷட் டவுனுக்கு ஒரு கமாண்ட் சும்மா கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன் ஷட் டவுன். இப்ப நாங்க கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணின உடனே ஷட் டவுன் பண்ண நாங்கள் அந்த பவர் பட்டனுக்கு போனோம்னா அவர் சில நேரம் ஒவ்வொரு கம்ப்யூட்டரை பொறுத்து நார்மலான இதுல 3 ஆப்ஷன் கேட்பார். ஒன்று ஷட் டவுன் பண்ண போறீங்களா, ரீஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஸ்லீப் மோட்டுக்கு போக போறீங்களா. அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஸ்லீப் மோட்டுக்கு போறதுக்கு என்ன, ஷட் டவுனுக்கு என்ன, ரீஸ்டார்ட்டுக்கு என்னன்னு எனக்கு கமாண்ட் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அதே நேரம் இப்ப இந்த சிலவள் இந்த ஷட் டவுனுக்கு பின்னால நான் ரீஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா, இப்ப நான் ஷட் டவுனுக்கு பின்னால இந்த கட்டாயம் இது நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு ஸ்லாஷ் போட்டு நான் R2 கொடுக்க போறேன். அப்ப இந்த ஸ்லாஷ் சரியா போட்டா தான் உங்களுக்கு அங்கால R2 அவர் ஒர்க் பண்ண தொடங்குவேன். அப்ப இங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சரியான சின்டெக்ஸ் இல்லையா எரர் அது. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல எங்களுக்கு இருக்குது. அப்ப இதை எல்லாருமே யூஸ் பண்றது எங்களுக்கு கடினமானது. அப்ப CLI இருக்கு, நாங்கள் இப்ப நார்மலா பயன்படுத்துற GUIலையும் இருக்குது CLI. ஆனா எங்களுக்கு என்ன பயன்படுத்துவது கடினமா இருக்கும். ரைட். அப்ப எப்பயுமே ஒரு ஒன்றில இருந்து அடுத்ததுக்கு புதுசா நாங்கள் மாறுறோம்னு சொன்னா, அதுல இருக்கிறத விட ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி அடுத்ததுல இருக்கணும். அப்ப நாங்க இப்ப கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிறதுல இருந்து கிராபிக்கல் யூசருக்கு மாறிட்டோம்னு சொன்னா, இந்த கமாண்ட் லைன்ல இருந்த சில எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்க என்ன செய்ய வேணும், சால்வ் பண்ணப்பட்டு இருக்க வேணும். அப்ப இங்க என்ன பிரச்சனை இருந்தவங்களுக்கு கமாண்ட் கொடுக்கறது, எல்லாருக்கும் கமாண்ட் தெரிஞ்சிருக்க வேணும்.
அப்ப கம்ப்யூட்டர்ல ஃபுல்லா நாலேஜ் இல்லாதால் இந்த வகையான ஓஎஸ் பயன்படுத்த முடியாது. ஓஎஸ் இருந்தா தானே கம்ப்யூட்டரை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்ப ஓஎஸ் சம்பந்தமா அந்த கமாண்ட் சம்பந்தமா சரியான அறிவில்லாதால் இதனை பயன்படுத்த முடியாது. அப்ப இந்த மைக்ரோசாப்ட் இந்த டிஸ்க் ஆபரேட்டிங் சிஸ்டம் போன்ற ஓஎஸ்கள்ல இந்த முறை காணப்பட்டது. ரைட், நாங்கள் இங்கால அதுக்கு பதிலாக அங்கால வந்தோம்னு சொன்னா அடுத்த அட்வான்ஸான அடுத்த இன்டர்ஃபேஸ் கிராபிக்கல் யூசர், வரைபியல் பயனர் இடைமுகம். வரைபியல் எங்களுக்கு தெரியும், வரைபியல் எல்லாமே படங்கள் மாதிரி தான் இருக்க போகுது. இப்ப எல்லாருமே நாங்கள் இதைத்தானே பயன்படுத்துறோம். கூட போன் எடுத்தா, ஸ்மார்ட் போன் எடுத்தா எங்களுக்கு தெரியும் என்ன கோல் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி அதுல கோலண்டு போடாம ஒரு ஆப், இப்படி கோல் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப் போட்டிருப்பேன். கண்டெக்ஸுக்கு என்ன செய்திருப்பினா இப்படி ஆக்கள் ஒரு ஆளை படத்தை போட்டு இப்படி இருக்கும். அப்ப அதை பார்த்தோன்னே தெரியும் எனக்கு இது கண்டெக்ஸ். அப்ப இங்க நாங்கள் எப்படி உள்ள என்டர் பண்ண போறோம், எப்படியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா இந்த GUI என்ன செய்யும் சொன்னா ப்ரொவைட் த அபிலிட்டி டு யூஸ் த மவுஸ் ஓ ஃபிங்கர் டிப்ஸ். நீங்க மவுஸை பயன்படுத்தலாம், எல்இடிக்கு ஃபிங்கர் டிப்ஸை பயன்படுத்தலாம். ரைட், இங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு லைட் பென் பயன்படுத்தி தான் எழுதுறேன் இதுல. அப்ப இது இந்த GUI ஒரு ஃபெசிலிட்டி, எங்களுக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக். இப்ப நான் இந்த லைட் பென்னால இந்த போர்ட்ல எழுதுறேன், எல்லாம் நான் இப்ப இந்த விரலாலையும் எழுதலாம். அப்ப இந்த GUI சொன்ன என்ன, நான் இந்த இடைமுகம் இதுல இந்த கம்ப்யூட்டர்ல அவரோட இடைத்தொடர்பு கொள்ளைக்குள்ள ஈஸியான ஒரு மெதேட்டில நேவிகேட் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இப்ப நான் இங்க எழுதுறதுக்கு லைட் பென் பயன்படுத்துறேன். இப்ப நான் இல்லைன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற மவுஸை பயன்படுத்தலாம். எல்லாட்டிக்கு ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லி இருக்கேன். இப்ப அந்த ஃபிங்கர் டிப்ஸுக்கு பதிலாக தான் நாங்கள் என்னத்தை பயன்படுத்துறோம், லைட் பென்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப இது எங்களுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டியான இப்ப எல்லாரும், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே அநேகமான ஆக்கள்கிட்ட கம்ப்யூட்டர்ஸ் வீட்டை இருக்கு. ஸ்மார்ட் போனும் அநேகமான ஆக்கள் வச்சிருப்பினும். இப்ப இந்த கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறார்கள், இந்த ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற அவ்வளோ பேருக்கும் கம்ப்யூட்டர் இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சம்பந்தமான முழுமையான அறிவு இருக்கும் என்று கட்டாயம் இருக்குமென்று சொல்லல, அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் அவை அதை பயன்படுத்தினோம் என்று சொன்ன அதுக்கு காரணம் இந்த கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அதுல இருக்கிற அந்த வசதிகள்லாம் நாங்கள் இப்படி அதை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு வழிவகுத்து இருக்குது. அப்ப இதுல என்னென்ன அம்சங்கள் எங்களுக்கு இருக்கு இந்த நாங்கள் கிராபிக்கல் யூசர்ல பயன்படுத்தக்கூடிய மாதிரி என்று சொன்னா கீழே காட்டி இருக்கு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது விண்டோஸ், ஐக்கன், மெனு, பாயிண்டர் என்று சொல்லுவோம். ரைட், அப்ப அதே ஒருக்கா நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரைட். இப்ப பாருங்க, இதுல நான் இந்த பிரசன்டேஷன் ஒன்று போட்டிருக்கிறேன். ரைட், இந்த பிரசன்டேஷன்ல இந்த ஒரு 4 இதைத்தான் சொல்லுவோம், இப்படி 4 இந்த வடிவத்துல இருக்கிறது என்ன, இந்த இப்படி இருக்கல, இப்படி மேல சதுரம் இந்த செவ்வக அமைப்புல இருக்கிறது தான் நாங்க விண்டோஸ் என்று சொல்லுவோம். அப்ப இந்த விண்டோஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கு. இந்த மேல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மினிமைஸ் பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணக்கூடிய வசதி, இதை நாங்கள் சிறிதாக்கக்கூடிய ரீசைஸ் பண்ணலாம் அந்த பட்டனை பயன்படுத்தி. அப்ப இது என்ன, நாங்கள் இதுக்கு கமாண்ட் ஒன்றும் கொடுக்கல இங்க என்ன. நான் இப்ப இந்த சாளரத்தை நான் இதுல வச்சுக்கொண்டு சின்னனாக்கக்கூடிய வசதி எல்லாம் இருக்குது. இது இப்ப நார்மல் மட்டுக்கு போயிட்டு பாருங்க. இப்ப நான் இந்த இத ரைட், இவரை நான் இப்ப சின்னனாக்கி இருக்கிறேன். இப்ப நான் இங்க இதுல இதை சின்னனாக்கி சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப இப்படியான வசதிகள் இங்க இருக்குது பாருங்க. நான் இதை வேணுமெண்டா ஜூம் பண்ணி பெருசாக்கி வைக்கக்கூடிய வசதி இருக்கு. அப்ப இதை சொல்லுவோம் விண்டோஸ் உண்டு. ரைட், இதை இப்ப இங்கால நாங்க விட்டுட்டோம்னு சொன்னா இந்த இதுல பாருங்க, இந்த டெஸ்க்டாப்ல இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெஸ்க்டாப்ல நிறைய இந்த படங்கள் வடிவத்துல இருக்குது. இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்மெண்ட்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்குது, கிரேட் 9 தமிழ்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. அப்ப இது எங்களுக்கு இப்ப பார்த்த உடனே இப்ப தெரியும். இங்க பாருங்க, இதுல திஸ்பேசி என்று இருக்கு. இப்ப நான் இதுல பார்த்தோன்னே என்ன சில இதுல
சில இதுல மைக் கம்ப்யூட்டர் இருக்கு, முன்னைக்கு இருந்த வெர்ஷன்ல எல்லாம் மைக் கம்ப்யூட்டர் இருக்கு. அப்ப இதுல எனக்கு உள்ள எந்த பண்ண போய் எந்த பண்ணி பாக்க எனக்கு தெரியுமா, இதுல ஒரு கம்ப்யூட்டர் படம் இருக்குது. அப்ப இதுல கிளிக் பண்ணினா கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்கு. அப்ப எனக்கு இதை வாசிக்க தெரியணும்னு அவசியம் இல்ல. அப்ப இங்க என்ன இருக்கு, ஐக்கன்ஸ். என்ன இப்ப விண்டோஸ் பார்த்து நாங்கள் ஐக்கன்ஸ் இருக்கு. அடுத்தது பார்ப்போம் பாயிண்டர். பாயிண்டர் என்ன சொன்ன என்ன, இப்ப நான் இந்த மவுஸ் கர்சரை பாருங்க, இப்ப எனக்கு இந்த வடிவத்துல இந்த கர்சர் தெரியுது. இப்ப நான் இதுல போய் இதை நான் நார்மல் மோட்டுக்கு மாத்துறேன். ரைட், இப்ப இந்த கர்சரை பாருங்க. இந்த கர்சரை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு வெள்ளை கலர் அம்புக்குறி மாதிரி இருக்கு. இப்ப இந்த இப்படி வடிவத்துல இருக்கிற இந்த கர்சர் நான் இப்ப போய் இதுக்குள்ள ஒன்றுக்கா டைப் பண்ண வலிக்கிடுவேன். நான் இப்ப இதுல போய் ஒன்றுல டைப் பண்ண வலிக்கிறேன்னு சொன்னா இப்ப பாருங்க இந்த வடிவத்துல வந்து அப்ப இந்த பாயிண்டர், இதெல்லாம் பாயிண்டர் தான். இந்த பாயிண்டர் இந்த வடிவங்கள் வந்து எனக்கு மாற்ற முடியும். அப்ப இதுக்கும் எனக்கு இங்க இதுல GUIல இருக்கிற ஒரு ஃபீச்சர். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா மெனுக்கள், மெனுஸ், பட்டியல். ரைட், இப்ப பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதை நாங்கள் இது ஒரு ஃபோல்டர், நாங்க ஃபோல்டர் அங்கால படிக்க சொல்றோம். இதை நான் ஓபன் பண்ண போறேன். இதுல வச்சு பிளாங்கா நான் மவுஸால லெஃப்ட் கிளிக்கும் பண்ணலாம், ரைட் கிளிக்கும் பண்ணலாம். அப்ப ரைட் கிளிக் பண்ணினோன்னு பாருங்க இப்படி வர அம்சங்கள். இதுகளுக்குள்ள நாங்கள் சில டாஸ்க கம்ப்ளீட் பண்ணக்கூடியதா இருக்குது. அப்ப இப்படியானது நாங்க மெனுஸ் என்று சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு எங்க இருக்கிற வசதிகள் என்று சொன்னா எங்கட கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற வசதிகள். இப்ப இருக்கிற அநேகமான எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திலையும் எங்களுக்கு இந்த கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. சரியா பிள்ளை? ரைட், அடுத்ததா நாங்கள் அங்கால நாங்கள் அங்கால பார்த்தோம்னா மிச்சம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் உங்களோட புக்ல சொல்லி இருக்கு. ஒருக்கா இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ ஒருக்கா ப்ராக்டிக்கலா ஏதாவது ஒரு கமாண்டாவது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி. அப்ப இங்க இருக்கிறப்ப நாங்கள் இப்ப பயன்படுத்துற, நீங்க அநேகமா எல்லாரும் பயன்படுத்துற கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன GUI. இப்ப நீங்க GUIல தான் எல்லாரும் ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பீங்க. அப்ப இதுக்கு ஈக்குவலா நீங்க இங்க செய்யற வேலைகளுக்கெல்லாம் கமாண்ட் லைன் இருக்கும். அப்ப ரைட், எப்படி அந்த கமாண்ட் லைனை நாங்கள் என்னென்று கோடிங் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் எங்களுக்கு அவசியம் இல்லை, கட்டாயமா நீங்க பாடமாக்கி எல்லாம் வச்சிருக்கணும், அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா என்னென்னு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட், இங்க நாங்கள் ஒன்று பார்க்க போறோம். எப்படி என்றா இதுல இப்ப நான் கமாண்ட் லைனுக்கு போக போறேன். என்னென்ன கமாண்ட் லைன்ல நாங்க கோடிங் கொடுக்கறதுன்னு பார்ப்போம். இப்ப நீங்க டெஸ்க்டாப்ல போறீங்க, நார்மலா இதுல போய் இந்த இடத்துல ரைட் இப்ப நான் கொடுக்க போறேன். இந்த கமாண்ட் லைனுக்கு நாங்கள் பயன்படுத்துறது வந்து நினைவு தூண்டி என்று சொல்லி உங்களோட புக்ஸ்ல போட்டிருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட் என்று போட்டிருக்கும். அப்ப நான் இதுல டைப் பண்ணி எடுக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துச்சு. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு எல்லாராலையும் பார்க்கக்கூடியதா இருக்குது. ரைட், இப்ப இது பாருங்க, இங்க இந்த கம்ப்யூட்டர் நேமோட என்ன கம்ப்யூட்டர் அதோட உங்களுக்கு இங்க இது டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்தை பாருங்க, நீங்கள் இடத்தை தான் நீங்க கமாண்ட் கொடுக்க போறீங்க. அப்ப கமாண்ட் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா நான் இப்ப உங்களுக்கு முன்னம் விண்டோஸ், இப்ப நார்மலா விண்டோஸ் ஐக்கன் மெனு எடுத்து பார்க்க நான் மவுஸால கிளிக் பண்ணினா மற்ற அதோட இந்த லைட் பெண்ணால யூஸ் பண்ணலாம்னு சொல்லி காட்டுங்க. அப்ப இங்க நீங்கள் இப்ப கோடிங் கொண்டு கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடிங் தெரிஞ்சிருக்கும். அப்ப இப்ப நாங்கள் இங்க ரெண்டு வகையான கோடிங் இப்ப சொல்ல போறோம். நான் உங்களுக்கு என்னென்ன கமாண்ட் கோடிங் எல்லாம் கமாண்ட் சொல்ல போறேன். உண்டு இங்க இருக்கிற ஃபைல்ஸ், இந்த என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அது எக்ஸ்டென்ஷன் இப்ப அங்க பார்க்க போறோம் இதை பற்றி. அடுத்தது இந்த நார்மலா இந்த கம்ப்யூட்டரை நாங்க ஷட் டவுன் பண்ணுறதுக்கு நார்மலா என்ன செய்யணும், இதுல போய் இந்த ஸ்டார்ட்ல இருக்கிற இந்த இடத்தை போய் போனோம்னு சொன்னா
ஒரு பவர் பட்டன் இருக்கும், அதுல போய் ஷட் டவுன்டா ஷட் டவுன் கொடுப்போம். இந்த நார்மல் ப்ரொசீஜர். இங்க நான் கமாண்டில் ஒர்க் பண்ண போறேன். ரைட், எப்படி ஒர்க் பண்ண போறோம்னு பார்ப்போம். இப்ப முதல்ல நான் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பிள்ளைகள் இது கட்டாயம் நீங்க பாடமாக்கித்தான் வச்சிருக்கணும்னு யோசிக்க தேவையில்லை. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்படி உள்ள கமாண்ட் போயும் நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்றக்காண்டி நான் தந்திருக்கிறேன் பாருங்க. இப்படி நாங்கள் கொடுத்த உடனே என்னென்ன கொடுத்த நான் கோடிங் அதுல போய் டைப் பண்ணினேன். நான் எப்படி என்றா ASSOC இந்த கமாண்டை கொடுத்தோம். சில நேரம் வந்து கிளியர் இல்லாம இருக்கோ தெரியும், அவங்கள பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறபடியா நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. இங்க இருக்கிற எல்லா வகையான ஃபைல்ஸையும் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க இதுல நான் நேவிகேட் பண்றேன் பாருங்க. இங்க இருக்கிற இதுல என்னென்ன வகையான ஃபைல்ஸ் இருந்ததோ அவலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் கொடுத்த கமாண்ட் வந்து இதுல SO. அப்ப இங்க என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு எக்ஸ்டென்ஷன். இப்ப நாங்க ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்க்க போறோம். அது என்னென்ன இதுல அங்கால பின்னால பார்க்க போறோம். என்னென்ன இருக்குன்னு இதுல காட்டியிருக்கு. அப்ப இதுக்கு நாங்கள் பயன்படுத்த கமாண்ட்ஸ் இருக்கு. நார்மலா போய் நாங்க பார்க்கலாம் இதுல கிராபிக்கல் யூசர்லையும். இது ஒரு மெத்தட். ரைட், அதை விட அடுத்ததா இப்ப இந்த கம்ப்யூட்டரை நான் ஷட் டவுன் பண்ண போறேன்னு சொன்னேன். அப்ப முதல் நான் GUIல எப்படி ஷட் டவுன் பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஆனாலும் ஒருக்கா GUIல நாங்கள் எப்படி ஷட் டவுன் பண்றேன்னு ஒருக்கா பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்குரிய கமாண்ட்ஸை பார்ப்போம். இங்கால ரைட். இப்ப GUIல ஷட் டவுன் பண்ண போறீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த பட்டனுக்கு போவீங்க, இந்த இடத்த வாங்கும். இப்ப இந்த இடத்துல இந்த பவர் அண்ட் இருக்கிற இடத்துல நீங்க ஒருக்கா கிளிக் பண்ணினீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். சில இதுல வேற வேற ஆப்ஷன்ஸும் காட்டலாம். இங்க 3 இருக்கு: ஷட் டவுன், ரீஸ்டார்ட், ஸ்லீப். நீங்க ஷட் டவுன் பண்ண போறீங்களா இல்ல திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண போறீங்களா இல்ல ஸ்லீப் மோட்ல விட்டுட்டு போறீங்களா? அப்ப இதுல நான் ஷட் டவுன் கொடுத்தா இப்போ இது கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆயிரும். நான் கொடுக்கல. இதுதான் GUIல நீங்கள் செய்யற ஷட் டவுன் பண்ற மெத்தட். இதை நான் இப்ப இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல சொல்ல போறேன். அப்ப இங்க இப்ப GUIல பாக்க உங்களுக்கு ஷட் டவுனுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும், ஷட் டவுன் பார்த்துருக்கணும். அப்படியெல்லாம் தேவையில்லை. இதுக்கு போனா இல்ல ஷட் டவுன் இருக்கும். ஒரு ஆள் அதுல நார்மலாயே பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க நான் ஷட் டவுன் பண்ண போறேன்னு சொன்னா இதுல போய் SHUTDOWN ஷட் டவுன் அண்டு கொடுத்துட்டு பாருங்க என்டர் பண்ணி வச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்ப இனி என்டர் பண்ணி வச்சிட்டு இருந்தா இங்க ஒவ்வொன்றுக்கும் இப்ப நீங்க பாருங்க அவர் இங்க சொல்றாரு ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யலாம். இந்த என்னென்ன நீங்க இதுல என்னத்தை செய்ய போறீங்க? ஷட் டவுன் பண்ணதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுல எது சொல்லுது இந்த இங்க இருக்கு. இப்ப பாருங்க இந்த ஆர்ன்றதை பாருங்க இதுல. ரைட். இப்ப நான் இதை கொடுத்த கமாண்ட்ஸ்ல இந்த இடத்த பாருங்க. ஆர் என்னமாம்? full shutdown and restart the computer. அப்ப இனி இதுக்குள்ளேயும் இப்ப ஷட் டவுன் நான் கொடுத்துட்டேன். ஷட் டவுனுக்கு நாங்கள் பயன்படுத்துற ஃபுல் கோடிங், ஃபுல் கமாண்ட்ஸ். அதுலயும் நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னா ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டு ஆர் கொடுக்கணும். அப்படி ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டு ஆர் கொடுத்தோம்னு சொன்னா நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப நான் இதை கொடுத்தேன்னு சொன்னா அப்ப கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிடும். அப்ப எங்களுக்கு அதை செய்யலாம். நீங்கள் கொப்பியில நோட் பண்ணி வச்சுட்டு ஒருக்கா இதை செய்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப 2 கமாண்ட் சொன்னான். ஒன்று ஃபைல்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்குறது, மற்ற கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ற. ரெண்டும் சொல்லிக்காணும். விண்டோஸ் நார்மலா GUIல போய் செய்யறதும் கமாண்ட் லைன்ல போய் செய்யறதும் உங்களுக்கு சொல்லி தந்திரு. இது இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் இங்க இதை கொடுக்கலன்னா நார்மலா கொடுத்தா அப்ப சில நேரம் ரீஸ்டார்ட் ஆயிரும். அப்ப எங்களுக்கு மிச்ச ஒர்க் பண்ண முடியாம போயிடும். ரைட். இப்ப நாங்க அடுத்தது அங்கால எங்கட பாடத்தில இப்ப நாங்கள் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டோம்.
இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு தான் வந்திருக்கோணும். நாங்கள் இடையில பாருங்க ஒரு இது என்ன விஷயம் என்று சொன்னா, ரைட். இப்போ இதில் நாங்கள் முன்னுக்கு இது வரைக்கும் பார்த்துட்டோம். ரைட். இதில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதை இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நிறைய வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் நாங்கள் மோஸ்ட்லி எல்லாரும் பயன்படுத்துகிற பாப்புலரானது எங்களோட விண்டோஸ். அநேகமாக எல்லாரும் பயன்படுத்துவோம். விண்டோஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். அநேகமாக நாங்கள் இதை எம்எஸ் விண்டோஸ் எல்லாம் கதைப்போம். அப்போ இந்த விண்டோஸில் பாருங்க, மைக்ரோசாஃப்ட் டொஸ். இந்த டொஸ் நாங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்தை பார்த்துனாங்க. இந்த டொஸில் CLI மெத்தட், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மெத்தட் பயன்படுத்துகிறோம். அதுன்ற ஸ்டாண்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை அறிஞ்சு வச்சிடும். அதே மாதிரி பின்னுக்கு வந்து இந்த விண்டோஸ் XP, விண்டோஸ் விஸ்டா, இப்போ வரைக்கும் நாங்கள் விண்டோஸ் 7, இப்படி விண்டோஸ் டைப்ஸ் OS நாங்கள் பயன்படுத்துகிறோம். இவையெல்லாம் ப்ரொப்ரியேட்டரி சாஃப்ட்வேர், அதாவது நீங்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கள். அப்போ மற்றாக்கள் எல்லாம் சும்மாவா வாங்குறது அதை பற்றி இருக்காங்கள பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு போவோம். இது வந்து எங்களோட அதாவது நாங்கள் அநேகமாக எல்லாரும் பயன்படுத்துகிற மைக்ரோசாஃப்ட் கம்பெனின்ற விண்டோஸ் சம்பந்தமான பிசி கம்ப்யூட்டர்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது கிரேட் 6, 7, 8, 9 எல்லாத்துலேயுமே வருது. அதே மாதிரி இப்போ 10லையும் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ என்ன எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ இதில் நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ரைட். அடுத்ததாக எங்கால பார்த்தோம்னு சொன்னால், ரைட், ரெண்டாவதால் அடுத்ததை பாருங்க, அதுலேயும் விண்டோஸ் சர்வர் என்று சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் யூனிட்டில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் படிச்சிருப்பீங்க. அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எல்லாம் கிளைண்ட் சர்வர் மாடலில் இருக்கலாம்னு படிச்சிருக்கிறீங்க. சர்வர் கம்ப்யூட்டர் ஒரு ஆள் இருப்பார், அதுலேருந்து கிளைண்ட் எல்லாம் டேட்டாவை அக்சஸ் பண்ணலாம்ன்றெல்லாம் பார்த்துருப்பீங்களே. நான் அதை பற்றி கதைக்கல. அப்போ அங்கே பயன்படுத்துகிற அந்த சர்வர் கம்ப்யூட்டரில் இந்த விண்டோஸ் சர்வரை நாங்கள் பயன்படுத்தலாம். அதாவது நீங்கள் நெட்வொர்க்கில் பயன்படுத்துகிற அந்த சர்வர் கம்ப்யூட்டரில் என்ன பயன்படுத்தலாம்? இந்த விண்டோஸ் இந்த சர்வரை பயன்படுத்தலாம். ரைட். செகண்டாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த ஆப்பிள் கம்பெனி. ஆப்பிள், நாங்கள் சாப்பிட்ற ஆப்பிள் இல்லை பிள்ளைகள், ஆப்பிள் என்று சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொடெக்ட் பண்ணுற கம்பெனி. அது இந்த கம்ப்யூட்டரோட அவை ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவே. இது வந்து கொஞ்சம் இவன் காஸ்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் ஹார்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் என்ன. ஆனால் இங்கே ஒரு லிமிட்டேஷன் என்னன்னு சொன்னால், இந்த ஆப்பிளில் இருக்கிற இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டரோ இல்லை ஆப்பிள்ட மற்ற டிவைசஸ் இல்லையோ, ஆப்பிள்ன்ற OS, ஆப்பிள்ன்ற சாஃப்ட்வேர்ஸை தான் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இவற்ற OSO இல்லாட்டிக்கு இந்த சாஃப்ட்வேரை இவற்ற இந்த கம்பெனி ப்ராடக்ட்ல தான் பயன்படுத்தலாம். இதுல வந்து விண்டோஸை பயன்படுத்த இயலாது. விண்டோஸ்ல போய் இவற்ற ப்ராடக்டை பயன்படுத்த இயலாது. இவர் வந்து வித்தியாசமானார். என்ன கொஞ்சம் பாப்புலரான கம்பெனி ஆப்பிள் என்று சொல்லுவோம். ஆப்பிள் மெக்கின்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லுவோம். இதை சொல்லியிருக்க இந்த மெக்கின்டோஸை தான் நாங்கள் ஷோர்ட்டா மெக் OS என்று சொல்லுவோம். இது கம்ப்யூட்டர்ஸ்ல பயன்படுத்துறது. அதே மாதிரி இந்த ஆப்பிள் இந்த ஃபோன், ஐபோன் எல்லாம் கதைப்போம். என்ன நாங்கள் ஐபோனில் இல்லை, நார்மலாக ஐபோன் பயன்படுத்துவோம், இல்லை சாம்சங் பயன்படுத்துவோம். ரைட். இதோட வேறு வேறு ஃபோனுகளும் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா மொபைல் ஃபோன்லையும் ஆண்ட்ராய்டு OS தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஃப்ரீ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அதை பற்றி விளங்கப்படுத்துகிறேன். அப்போ இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பயன்படுத்துகிறோம் எல்லாம் நார்மலாக. ஆனால் ஐஃபோனில் வந்து நாங்கள் வேற இன்ஸ்டால் பண்ணுறேல. அதே மாதிரி இந்த ஐஃபோன் இந்த iOS-ஐயோ எல்லாம்
ஆப்பிள் கம்ப்யூட்டர் மைக்ரோஎஸ்ஐயோ நாங்க மற்ற ப்ராடக்ட்டுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப இவை ரெண்டு பேருமே எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமானாக்கள் இதுக்குள்ள. அதுலயும் இவே ப்ரப்ரியேட்டரி விண்டோஸோட சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் ப்ரப்ரியேட்டரி, அதாவது பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கள். இங்க கீழே காட்டி இருக்கேன் ப்ரப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் இங்க கீழே காட்டி இருக்குது. பணம் செலுத்தி நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கள். ரைட், அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா அதை விட லினக்ஸ் ஆண்ட்ராய்டு இப்போ சொன்னேன் மொபைல் ஃபோன்ஸ்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல எல்லாம் நாங்கள் நார்மலா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தக்கூடியது இந்த சாம்சங் எக்ஸ்டிசி இருக்கு. அங்கால நிறைய வகை போன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாரும் உங்களுக்கு நல்லா போனை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்படி போன்ல எல்லாம் நாங்கள் இதுகளை பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி இந்த லினக்ஸ் ஓஎஸ், இந்த லினக்ஸ் ஓஎஸ் வந்து ஒரு ஃப்ரீ, அதாவது இங்க ரெண்டு அது ஒரு சொல்லி போட்டு வரேன், அது சொல்ல முன்னமா இந்த ஓஎஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் ரெண்டு, அது எந்த ஓஎஸ் இருக்கலாம் இல்லாட்டிக்கு வேறு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா இருக்கலாம். இவை வந்து ரெண்டு மெத்தட்ல நாங்கள் பயன்படுத்துவோம். ஒன்று ப்ரொப்ரியேட்டரி பணம் செலுத்தி பெறுதல், அடுத்தது FOSS சொல்லி கதைப்போம். அப்ப FOSS ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்ப ஃப்ரீ அண்டா எல்லாருமே சும்மா சும்மா எடுத்துக்கொண்டு வரதில்லை, ரைட்? அப்படி ஃப்ரீ அண்ட் சொல்றது இங்கேண்டா இப்ப இவற்றை இந்த இதை நாங்க நார்மலாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம், நார்மலா டவுன்லோட் பண்ணலாம். அதோட அவைண்ட பெர்மிஷனோட எங்கட அந்த கோடிங் எல்லாத்தையும் நாங்கள் மாத்தி நாங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை என்ன செய்யலாம், இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னமா இசுரு லினக்ஸ் ஸ்ரீலங்காவில் இருந்தது. இசுரு லினக்ஸ் என்ன, லினக்ஸ் கம்பெனியின் ப்ராடக்ட நாங்க அவைண்ட பெர்மிஷனோட எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம் இசுரு. அதே மாதிரி அங்கால பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹந்தான லினக்ஸ், இதுகள் எல்லாம் என்ன, நாங்கள் லினக்ஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் என்ற காரணத்தால அவர் என்ன செய்யறோம், அவன் பெர்மிஷன் எடுத்து இந்த பாருங்க லினக்ஸின் பேஸா லினக்ஸை பேஸ்டா கொண்டு இந்தலாம் இவ்வளவு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்க உருவாக்கி இருக்கோம். உபுண்டு, இசுரு லினக்ஸ், ஹந்தான லினக்ஸ், ரெட் ஹேட், ஃபெடோரா, இவையெல்லாம் லினக்ஸை பேஸ் பண்ணி வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் இந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணி நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் விரும்பினா அவன் பெர்மிஷனோட அதை செய்யலாம். இப்போ இங்கெல்லாம் சிலவளை பயன்படுத்துகிற மெத்தட் எல்லாம் வித்தியாசம் இருக்கு. நாங்கள் எல்லாரும் இதை எப்பயுமே பயன்படுத்துவோம்னு சொல்லிடலாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததா இந்த பிளாக்பெரி ஃபோனில எல்லாம் நாங்கள் பிளாக்பெரி ஓஎஸ் பயன்படுத்துவோம். இப்படி நிறைய வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்கள் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துறோம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எம்சிக்குள்ள சிலவளை கேட்கலாம், என்னென்ன இது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்க சொல்லியிருக்கு, என்னத்தை பற்றி சொல்லியிருக்கு, என்ன எக்ஸாம்பிள் எந்த கம்பெனியால ப்ரொடக்ட் பண்ணப்பட்டது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் டிவைடட் இன்டு த ஃபாலோயிங் டைப்ஸ். என்னென்ன சொல்லியிருக்கு, ப்ரொப்ரியேட்டரி அண்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், அதுல விண்டோஸ் மேக் என்ன மற்ற ஐஓஎஸும் வரும். இதுக்குள்ள ஐஓஎஸும் அப்படித்தானே, அதை நாங்கள் ஃப்ரீயா பயன்படுத்த முடியாது ஐஓஎஸ். அதை விட லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, பிளாக்பெரி அந்த லினக்ஸ் பேஸ் பண்ணி வர எல்லாரையும் நாங்கள் ஃப்ரீயானதுன்னு சொல்லுவோம், ரைட்? இது வந்து எங்கட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ நாங்கள் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இது பார்த்துட்டோம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டோம், ரைட்? இதுல நாங்கள் இப்ப இன்டர்ஃபேஸுக்கு முன்னால ரைட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கட்டும், கமாண்ட், ரைட்? அடுத்ததான் நாங்கள் பார்த்துட்டு வருவோம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின்
types of an operating system. இது ஒரு இன்ட்ரெஸ்டான சாப்டர். பாப்போம் என்னண்டா இங்க நாங்கள் பயன்படுத்துகிற பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி டைப்ஸ் ஆஃப் அன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் வகைகள். ரைட், இங்க 4 வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நாங்க யூஸ் பண்றோம். இது நீங்க யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு இதுக்குள்ளதான் அது இருக்குதுன்னு சில நேரம் தெரியாமல் இருக்கு. ரைட், இதுல முதலாவதால பாருங்க, இங்க பாருங்க நான் 2 பேர் போட்டிருக்கேன், பார்க்கலாம் பிள்ளைகள். 4 வகையானது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் யூசர், செகண்ட் ஒன் மல்டி யூசர், நெக்ஸ்ட் ஒன் மல்டி டாஸ்கிங், லாஸ்ட் ஒன் ரியல் டைம். ரைட், இந்த சிங்கிள் யூசருக்கு இன்னொரு நேம் கொடுத்திருக்கிறேன், சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். மல்டி யூசருக்கு இன்னொரு பேர் கொடுத்திருக்கிறேன், மல்டி யூசர் மல்டி டாஸ்க். தேர்ட் ஒன் மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு நேம் கொடுத்திருக்கேன், சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க். இந்த டேர்ம்ஸ் முன்னம் பயன்படுத்துற, இப்ப உங்களோட புக்ல உண்மையாவே இந்த டேர்ம்ஸ் இல்ல. என்ன புக்ல இது இல்ல, எது இருக்குது உங்களோட புக்ல? மல்டி டாஸ்கிங், மல்டி யூசர், சிங்கிள் யூசர். ரைட், பாப்போம் இதை ஒவ்வொன்றும் என்னன்னு பார்த்தா. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் யூசர். சிங்கிள் யூசர் ஒரு ஆள் பயன்ப. நீங்க யோசிப்பீங்க நம்ம ஒரு கம்ப்யூட்டர் நிறைய பேரா இருக்கிறது. ரைட், இங்க என்ன விஷயம் என்று சொன்னா, ரைட் இப்படி ஒரு கம்ப்யூட்டர் உங்களோட இருக்குது. நாங்க இப்படித்தான் கம்ப்யூட்டர் இதை கீறி காட்டுவோமே. இதை நீங்க ஒரு யூசர் பயன்படுத்துறீங்க. இப்ப இருக்கிற எல்லாரும் அநேகமா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நாங்கள் பயன்படுத்துற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே மல்டி டாஸ்கிங். அப்ப மல்டி டாஸ்கிங் என்னண்டா அங்க ப்ரோசஸிங் வந்து அதாவது மோர் தேன் ஒன் ப்ரோசஸ் அங்க சேம் டைம்ல ப்ரோசஸ் பண்ணப்படும். அது எங்கட அந்த சென்ட்ரல் ப்ரோசஸிங்ல இருக்கிற பவர். இப்ப நாங்க அப்படி பயன்படுத்தக்கூடிய அபிலிட்டி இருக்குது எங்களுக்கு. என்ன மல்டி டாஸ்கிங் இப்ப நாங்க பயன்படுத்துற அநேகமான எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திலையும் என்ன எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய பல ப்ரோசஸிங். அப்ப இப்படி பல ப்ரோசஸிங் செய்ய வேணும் என்று சொன்னா அதுக்கு எங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணுவார், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கைட் பண்ணுவார். இப்ப இருக்கிற எப்படி என்று பார்ப்போம். ரைட், இப்ப நாங்கள் இது உங்களோட கம்ப்யூட்டர். இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்ல நான் MS வேர்ட் எடுத்து டைப்பிங் ஒர்க் பண்றேன். டைப் பண்ணலாம். ரைட், டைப் பண்ணி கொண்டு இருக்கிற அதே நேரம் நான் இன்னொரு சைடால ஒரு பாட்டு லிசன் பண்ணலாம், லிசனிங் மியூசிக். ரைட், இங்கால இப்ப எல்லாரும் நீங்க பாவிக்க மாட்டீங்க என்றாலும் சில நேரம் இப்ப டைப் பண்ணி போட்டு நான் இடையில ஒருக்கா ஃபேஸ்புக் ஒருக்கா பார்ப்போம் என்று போறேன். எல்லாத்தையும் ஓபன் பண்ணலாம். ஓபன் எல்லா அப்ளிகேஷனையும் நாங்கள் சேம் டைம்ல ப்ரோசஸ் பண்ணலாம். ஆனா அட் ஒன் டைம் ஒரு ப்ரோசஸ் தான் ஆக்டிவ்ல இருக்கும். ஆக்டிவ் மீன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு இதுல இந்த இடத்துக்கு இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன். இப்ப இந்த நோட்ஸ் எழுதி கொண்டு இடத்துல நிக்கிறேன். இப்ப நான் இங்க இதுல கிளிக் பண்ணி இந்த டெஸ்க்டாப்புக்குள்ளால போய் இதுல வந்துட்டேன்னு சொன்னா இப்ப ஆக்டிவ்ல இருக்கிறாள் யாரால்? இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்து இதுல எழுதுறேன்னு சொன்னா இதுல ஆக்டிவ் இருக்கிறது இந்த ப்ரோசஸ். இப்ப நான் இங்க சேம் டைம்ல என்ன செய்யறேன், 2 ப்ரோசஸ். அதாவது இந்த பக்கம் ஒரு இ கிளாஸ் சொல்லுவோம், ஸ்மார்ட் போர்ட்ல இருக்கிறது. என்ன இ கிளாஸுக்குள்ளால ஒரு ஃபைலையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே சேம் டைம்ல டெஸ்க்டாப்ல போய் ஒரு ஃபைலை நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன், ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப ஓபன் பண்ணி இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரைட் நான் டெஸ்க்டாப்ல போய் இன்னும் ஒரு ஃபைல் எடுக்க போறேன். இப்போ இதுக்குள்ள போய் நான் இப்ப முன்னுக்கு உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் காட்டினேன் நான். என்ன அப்ப பிரசன்டேஷன் காட்டினேன்னு பாருங்க. இப்ப நான் இந்த பிரசன்டேஷன்ல வந்து நிக்கக்குள்ள நான் இப்ப இதுக்குள்ள ஒரு எழுத்த டைப் பண்ண வந்துட்டேன். இப்ப ஆக்டிவ்ல இருக்கிறாள் யாரால்? இந்த பிரசன்டேஷன். நான் இப்ப இந்த பிரசன்டேஷனை விட்டுட்டு நார்மலா இ கிளாஸுக்குள்ள போய் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிற இந்த பிடிஎஃப் ஃபைலுக்குள்ள போயிட்டேன். இப்ப பிடிஎஃப் ஃபைலுக்குள்ள போய் நான் இதுல ஒர்க் பண்றேன்னு சொன்னா இப்ப ஆக்டிவ்ல இருக்கிறாள இங்க. இப்ப பாருங்க நான் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறேன், மல்டி டாஸ்கிங். சேம் டைம்ல நிறைய வச்சிருக்கிறேன், இதுக்குள்ள நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதைத்தான் நாங்க மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவோம். அப்ப நாங்க விண்டோஸ் இங்க நான் இப்ப உங்களை படிப்பிச்ச இதுல விண்டோஸ் யூஸ் பண்றேன். அப்ப விண்டோஸ்ல என்ன செய்யலாம், ஒரு நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதே விண்டோஸ் இந்த ஆரம்ப காலத்துல இதே விண்டோஸா இருக்கலாம், இல்ல வேற ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம். இவற்ற ஆரம்ப காலத்துல ஏர்லி டேஸ்ல எங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு டாஸ்க் ஒரு
தான் பண்ணலாம். ரைட், இங்கேயும் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் தான். ஆனா யூசர் எத்தின ஒரு ஆள், நான் தான் இங்க நிக்கிறேன் யூஸ் பண்றதுக்கு. ஆனா இந்த டாஸ்க் எத்தின மல்டி. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு யூசர் தான், ஆனா டாஸ்க் எத்தின 1. அப்படின்ற என்னத்தமண்டா நான் இப்ப ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்கிற மாதிரி இங்க இப்ப நான் இது ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன உதாரணம் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன் இல்ல, டெஸ்க்டாப்ல அங்கால இன்னொரு பிரசன்டேஷன் இருக்குது, அதே சேம் டைம்ல இதுல ஒரு பிரசன்டேஷன் அங்கால இருக்குது. இப்ப காட்டி நான் உங்களுக்கு அதே சேம் டைம்ல இ கிளாஸ் சொல்லுவோம் ஸ்மார்ட் போர்டுல. என்ன ஸ்மார்ட் போர்ட்ல நான் இப்படி எழுதக்கூடிய வசதி எல்லாம் எங்க இருக்குது, இந்த இ கிளாஸ் அந்த GUI-க்குள்ளால போயிருக்கிறேன். அப்ப இ கிளாஸ்ல நான் என்ன செய்து வச்சிட்டு இருக்கிறேன், அதை காட்டணும் உங்களுக்கு பாருங்க. இதைத்தான் பிள்ளைகள் இ கிளாஸ் சொல்லுவோம் நாங்கள். என்ன ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கு இ கிளாஸ். அப்ப நான் இப்ப இ கிளாஸுக்குள்ள வந்துதான் என்ன செய்யறேன், உங்களோட இந்த PDF ஃபைல் ஒன்று காட்டிக்கொண்டு இருக்கிறேன் இதுல. அப்ப ரெண்டுக்குள்ளே நான் போய் மாறி மாறி வரேன். ஆனா ஆக்டிவ் ப்ராசஸ் மாறிக்கொண்டிருக்குது. இது நார்மலா நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற வேலை. இதே ப்ராசஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க MS DOS பயன்படுத்தினா இப்படி நான் சேம் டைம்ல வேற வேறைய நான் என்ன செய்யலாது ஓபன் பண்ணி பயன்படுத்த முடியாது. அப்ப இங்க அது ஆரம்ப காலத்துல இருந்த கணினிகள்ல, அந்த கணினிகள்ல பயன்படுத்தப்பட்ட ஆபரேட்டிங் சிஸ்டத்துல இது இருந்தது. என்னமாம், ப்ரொவைட் சர்வீஸ் 1 person at time. யோசிக்கிறேன், அங்கேயும் ஒரு ஆள் தான் இங்கேயும் ஒரு ஆள் தான். ஆனா அங்க செய்யற வேலை ஒன்று டாஸ்க், இங்க செய்யற வேலை நிறைய டாஸ்க். ரைட், இது ஓகே. அதே மாதிரி இன்னொரு அம்சம் இருக்கு எங்களுக்கு, மல்டி யூசர் மல்டி டாஸ்க். என்னடா அப்ப கணக்க பேர் இருந்து கணக்க வேலை செய்யறதா? ரைட், இது எங்க இது சாத்தியப்படுதுன்னு சொன்னா எங்களுக்கு இந்த விஷயம் எங்க சாத்தியப்படுதுன்னு சொன்னா, நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் கிளைண்ட் சர்வர் மாடல். சர்வர் ரைட், சர்வரா ஒரு பிசி மெயினா இருக்கும், இங்க இருந்து கிளைண்ட் எல்லாம் இருப்பினும். இதுக்கு நாங்க எக்ஸாம்பிள் பார்க்கக்குள்ள பேங்கிங் நெட்வொர்க்கை பற்றி சொல்லி இருப்பேன். என்ன உங்களுக்கு நான் பேங்கிங் நெட்வொர்க் சொல்லி முன்னமே சொல்லி இருப்பேன். அப்ப இந்த பேங்கிங் நெட்வொர்க்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஒவ்வொரு பேங்குக்கும், எக்ஸாம்பிள் கமர்ஷியல் பேங்கோ இல்ல பீப்புள்ஸ் பேங்கோ பிஓசியோ எல்லாருக்கும் இப்ப அநேகமா இதுக்கு நான் பேங்க் தெரியுமென்றபடியா சொல்றேன். நான் வேற வேற எல்லாம் இருக்கலாம். அப்ப நாங்க ஸ்கூல்ல கூட சர்வர் கிளைண்ட் பயன்படுத்தலாம், இல்லாட்டி வேற எங்கேயாவது ஆபீசஸ்ல சர்வர் கிளைண்ட் மாடல் நாங்கள் பயன்படுத்தலாம். அப்ப இங்க இப்ப நான் சர்வர்ல இருந்து டேட்டாவை அக்சஸ் பண்ண போறேன். இந்த பேங்க்ல எல்லாம் இவைக்கு நாங்கள் பேர் டெர்மினல் என்று சொல்லி இருப்போம். என்ன டெர்மினல்? அப்ப டெர்மினல் எல்லாம் கிளைண்ட், இங்க இருந்து அக்சஸ் பண்றோம். எல்லாருக்கும் முன்னால ஒரு பிசி வச்சிருப்போம். அப்ப இவை அக்சஸ் பண்ணினோம்னு சொன்னா ஒவ்வொரு ஆளும் வேற வேற யூசர், வேற வேற டாஸ்க். ஒரு ஆள் டெபாசிட் செக்ஷன்ல இருக்கலாம், ஒரு ஆள் பவுனிங் செக்ஷன்ல இருக்கலாம், ஒரு ஆள் லோனிங் செக்ஷன்ல இருக்கலாம், ஏதோ ஒன்றில இருக்கலாம். ஆனா அவன் டாஸ்கும் வேற யூசரும் வேற. எல்லாரும் எங்கே இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணினோம், சர்வர்ல இருந்து. இப்படியான பயன்படுத்தக்கூடிய OS இருக்கிறத நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், மல்டி யூசர். அப்ப விண்டோஸ் சர்வரும் இருக்கு, லினக்ஸ் யூனிக்ஸ் இந்த சர்வரை நாங்கள் பயன்படுத்தலாம். அநேகமானாக்கள் விண்டோஸ் இந்த சர்வரை நாங்கள் பயன்படுத்துறோம். ரைட், அடுத்ததா நாங்கள் இதுல 4வது வகை எங்கட இதுல ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் வகையில 4வது ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம். இது உங்களுக்கு தெரியுமே. அதாவது நீங்க யூசர் இன்புட்டை கொடுத்த அடுத்த செகண்ட் there are the operating system which gives the output in real time without any observable delay. இப்ப நீங்க இன்புட்டை கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். கால்குலேட்டர் 2 + 1 உங்களுக்கு 3 என்ற அவுட்புட் வருது. ஏடிஎம்ல போறீங்க, என்ன கார்டை போடுறீங்க, அமௌண்ட் எவ்வளோ வேணும், என்ன அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறீங்க, உங்களுக்கு காசு வருது. இப்படி எல்லாம் செய்யறத நாங்கள் ரியல் டைம் ஆபரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லுவோம். இது எங்களோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் வகைகள்ல நாங்கள் இதை பார்க்கக்கூடியதா இருக்கு, டைப்ஸ் ஆஃப் அன் ஆபரேட்டிங் சிஸ்டம். ரைட், அடுத்ததா நாங்கள் பார்ப்போம் இந்த சர்வீஸ். எங்களோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தின் சர்வீஸ்ல
ரெண்டு இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்றை பற்றி நாங்கள் முழுசா பார்த்துட்டோம். என்ன ப்ரொவைடிங் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி ஃபுல்லா பார்த்துட்டோம். அதுல இருக்கிறாக்கள்ல இந்த மேனேஜிங் த ஹார்ட்வேர் ஆஃப் கம்ப்யூட்டர், மேனேஜ் பண்ற ஹார்ட்வேர் எல்லாத்தையும். ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நார்மலாய். இன்புட், அவுட்புட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன் டிவைசஸ். இப்போ நீங்கள் கிரேட் 6 to 9 புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிவைசஸும் போட்டிருக்கு. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இவ்வளோத்தையும் செய்து ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட்வேருக்குள்ள நாங்கள் செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் செய்து மேனேஜ் பண்ண போறோம். அதுல முதலாவதா நாங்கள் பார்க்க போறது வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். முதலாவது அது சிம்பிளா இதுல சொல்லிடு, கண்ட்ரோல் த ப்ராசஸ் ஆஃப் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல தான் ப்ராசஸ் நடக்க போகுது. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்லிடு. அதே மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் சொல்லிடு, ஹேண்டில் அண்ட் கண்ட்ரோல் த கம்ப்யூட்டர் மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கம்ப்யூட்டர்ல 2 வகையான மெமரி இருக்கு. அப்ப அது ரெண்டையும் மேனேஜ் பண்றது. தேர்ட் ஒன் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் த கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் எல்லாம் அதாவது இன்புட்ல இருந்து சரியா இன்புட் இருக்கா, அவுட்புட்ல இருந்து அவுட்புட் சரியா போகுதா, ஒர்க் பண்ணுதா, ஸ்டோர் பண்ணுதான்னு பாக்குறது. நெக்ஸ்ட் ஒன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், லாஜிக்கலா நாங்க கம்ப்யூட்டரை சேவ் பண்றோம், அதை பற்றி பார்ப்போம். அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் தனி அங்கால ஒரு கம்பிட்டன்சியா பார்க்க போறோம். அடுத்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். எல்லாமே நாங்க முன்னம் சொன்ன விஷயங்கள் சிலவள திருப்பி திருப்பி ரிப்பீட்டா இதுல வரலாம், என்னாலும் பரவாயில்லை, அறிவுக்காகத்தானே. இங்க ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நாங்க நிறைய ப்ராசஸ் சொன்ன என்ன, நாங்கள் அங்க செய்யற ஒவ்வொரு வேலைகளையும் சின்ன சின்ன ஸ்மால் யூனிட்ஸா பிரிக்கப்பட்டு தான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும். ரைட், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டைப்பிங் அடுத்த பாடம் எங்க யூனிட் 6 தானே, நீங்க டைப் பண்ணுறீங்க. இதுல எம்எஸ் வேர்ட் எடுத்து டைப் பண்ணி போட்டு நீங்கள் இதை பிரிண்ட் பண்ண கொடுக்குறீங்க. நீங்க பிரிண்ட் பண்ண கொடுத்ததின் பிறகு நீங்க அதுல ஒரு மாற்றத்தை செய்யறீங்கன்னு சொன்னா உங்களோட புத்தகத்துல இதே எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள சொல்லிடு. அந்த மாற்றம் உங்களோட பிரிண்ட் அவுட்ல வராது, அவர் உங்களோட மெமரிக்குள்ள இருந்தா தான். அதான் நீங்க பிரிண்டருக்கு போறால் வந்து உங்களோட மெமரியில உங்களோட நீங்க பயன்படுத்துற மெமரியில இருந்தா தான். ஏன்னா ஒவ்வொரு யூனிட் இப்ப நாங்க நினைப்போம் நான் டைப் பண்றேன் பிரிண்ட் எடுக்கிறேன் ஒரே மிக்க நடக்குதுண்டு. டைப் பண்ணக்குள்ள அவர் ஒவ்வொரு யூனிட்டா ஒர்க் பண்ணுவார். நீங்கள் பிரிண்ட் கொடுத்த உடனே அதை அடுத்தது உண்மையா இது பிள்ளைகள் உங்களுக்கு இப்ப சில வேலை டைப்பிங் பிரிண்டிங்னு சொன்னா சில வேலை விளங்கி கொள்ற கடினமா இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, இப்ப எங்கட நாங்க கொடுக்குற ஒவ்வொரு ப்ராசஸும் தனித்தனியாக அலகுகளாக பிரிக்கப்பட்டு தான் வேலை செய்யும். அப்ப நீங்க டைப் பண்ணுறீங்க, அதை பிரிண்டுக்கு கொடுத்துட்டீங்க. அப்ப பிரிண்டருக்கு கொடுத்த உடனே என்ன செய்யும், மெமரியில அந்த பிரிண்டருக்குரிய இது ரெடியா இருக்கும் பிரிண்ட் பண்றதுக்கு. நீங்க அதுக்கு பிறகு இதுல ஒரு மாற்றம் செய்யறீங்க, மாற்றம் செய்துட்டு பாக்குறீங்க பிரிண்ட் அவுட்ல அது வருதாண்டா வராது. அப்ப இப்படி இருக்கிற என்ன காரணம், இவர் வேற ப்ராசஸ் இவர் வேற ப்ராசஸ். அப்ப இது மெமரிக்குள்ள நீங்கள் மாற்றம் செய்தது மெமரியில இருந்தா தான் என்ன செய்யும், அந்த ப்ராசஸுக்குள்ள அது உள்ளடக்கப்படும். அப்ப இப்படி யூனிட்டா பிரிச்சு நாங்க ப்ராசஸ் பண்ற மெத்தட நாங்கள் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ரைட், அடுத்தது நாங்கள் பார்க்க போறது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். ரைட், இப்ப சொல்லியாச்சு எங்களுக்கு நாங்கள் ஒரே நேரத்துல நிறைய வேலை செய்யலாம், மல்டி டாஸ்கிங் செய்யலாம் சொல்லியாச்சு. அப்ப மல்டி டாஸ்கிங் நாங்கள் செய்யலாம் சொன்னா அந்த மல்டி டாஸ்கிங் செய்யறதுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் இதுல. ரைட், எப்படி நாங்க மல்டி டாஸ்கிங் செய்ய போறோம் பார்ப்போம். இது உங்களோட ரெம், இது உங்களோட CPU. இப்ப நீங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, ஒரே நேரத்துல நிறைய ப்ராசஸ் பண்ணுறீங்களே. அப்ப P1 P2 P3 இது எங்களுக்கு தெரியுமே. நாங்கள் ப்ராசஸ் பண்றோம் இங்க போய் தான் இங்க வர போறேன். அதெல்லாம் நாங்க பார்த்திருப்போம் முதல்ல செகண்ட் யூனிட்ல. இப்ப இங்க இந்த எடுத்துக்கொண்டு வரது கேஷ் மெமரி எல்லாம் பயன்படுது, அதை பற்றி இப்ப இங்க சொல்ல வரையில நான். இப்ப இந்த ப்ராசஸ்ல நீங்கள் இவரை மாறி மாறி ஒரு வேலை செய்றீங்க, அடுத்ததுக்கு மாத்துறீங்க. இப்படி இந்த மாற்றங்களை செய்து கொண்டு வரதுக்கு ஒரு P1 இப்ப டைப்பிங் செய்யறீங்க, இப்ப ஒரு பாப்பைன் பாக்குறீங்க, ஒரு சாங் லிசன் பண்றீங்க, லிசனிங் சாங். இப்ப நீங்கள் பாட்டை மாத்த போறீங்கன்னு சொல்லி சொன்னா பாட்டை இப்ப ஆக்டிவுக்கு வந்துடும் CPUல, அது ஆக்டிவ் ப்ராசஸா இருக்கு. திருப்பி நீங்க பாட்டுல இருந்து டைப்பிங்குக்கு போறீங்கன்னா இவர் ஆக்டிவ் ப்ராசஸா வந்துடுவார். அப்ப இப்படி மாற்றம் செய்து செய்து நாங்கள் பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து என்ன, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். அடுத்தது தெரியும் எங்களுக்கு, இதுல தான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு டிவைசஸை கண்ட்ரோல் பண்றது, எல்லா டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்றது சொல்லுவோம். இது ஃபைல் மேனேஜ்மெண்ட் நாங்கள் அங்கால பார்க்க போறோம். அடுத்தது செக்யூரிட்டி சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டை பாருங்க.
இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் நார்மலா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குமே இருக்கலாம், இல்லாட்டிக்கு நாங்கள் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றதாயும் இருக்கலாம். இவை வந்து எங்களுக்கு ரிமோட் கம்ப்யூட்டர். அதாவது இப்ப நான் இங்க நின்று கொண்டு ஷேர் பண்ணி இருக்கிறேன் உங்களுக்கு, உங்களோட ஸ்கிரீனை நான் எந்த ஸ்கிரீனை நீங்க பாக்குறீங்களா இல்ல, இது ஒரு ரிமோட் ஆக்சஸ், ரிமோட் கண்ட்ரோல். நான் இங்க நின்று உங்களை மற்றது பாருங்க, உங்களை எல்லாம் நான் மியூட் பண்ணி இருக்கிறேன், நீங்கள் உங்களோட வாய்ஸ் இந்தியால வராத மாதிரி மியூட். இது ரிமோட் கண்ட்ரோல். இது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்றது OS ஒரு வேலை தான். பிள்ளைகள் இதை பற்றி நிறைய சொல்லி கொண்டு போகலாம், எங்களோட பாடம் பிறகு ஆக நீண்டு கொண்டு போயிடும். என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். நாங்க கம்ப்யூட்டருக்கு லாஜிக்கலா ஒரு வழங்குற செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போறோம். இங்க பிசிக்கல் செக்யூரிட்டி இல்ல. பிசிக்கல் செக்யூரிட்டி என்ன, கம்ப்யூட்டர் ரூமை பூட்டி வைக்க போறோம், டஸ்ட் இல்லாம அதை பயன்படுத்த போறோம், ஏசி பயன்படுத்த போறோம் கம்ப்யூட்டரை கூல் ஆகுறதுக்குன்னு சொல்லுவோம். ஆனா இங்க நாங்கள் பாக்குறது வந்து லாஜிக்கல். நார்மலா எங்களுக்கு தெரியும் லாஜிக்கல் செக்யூரிட்டினா நீங்க எல்லாரும் என்னத்தை பற்றி நாங்க அறிஞ்சு வச்சிருப்போம், எங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதை பற்றி தான் தெரியும். ஆனாலும் இந்த கிரேட் 6, 7ல இருக்கிற பாடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட். இது நாங்க மேனுவலா சும்மா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சிருக்கிறது. அதை விட பயோமெட்ரிக் உயிர்மான கடவுச்சொற்கள் எப்படி என்ன சொல்லுங்க அப்பம், எந்த ஃபிங்கர் பிரிண்ட கொடுத்து வைக்கிறது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இன்னொரு ஆளுக்கு இருக்காது, அதுவும் ஒரு செக்யூரிட்டி. அதே மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஒரு ஆளுடைய ஃபேஸ் மாதிரி எப்படியும் இன்னொரு ஆளுக்கு இருக்கலாம், ஆனா அதே அப்படியே இந்த இதுல பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி வராது. அதை விட ஐலென்ஸ் என்ன கண் வில்லை அதுக்கும் வரும். அப்ப இப்படி இந்த இவையெல்லாம் ஒவ்வொரு பயன்படுத்துற ஒரு செக்யூரிட்டிக்கு பயன்படுத்துற லாஜிக்கல் மெத்தட்ஸ். கட்டாயம்ல சும்மா நார்மலா இதை பற்றி அறிஞ்சு வச்சிருங்க. என்ன ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஐலென்ஸ் ரெகக்னிஷன். இது வேணும்டா 6, 7 புக்ஸ்ல போய் ஐசிடி புக் உண்மையா பிள்ளைல உங்களுக்கு 6 to 9 ஐசிடி புக்ஸ்ல இருக்கிற தொகுப்பு தான் உங்களோட 10, 11 பாடத்துல இருக்கு. அதை பேருக்கா பாத்தீங்கன்னா தெரியும். இதுல இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்ல நாங்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை பற்றி டீப்பா கிரேட் லெவல்ல இன்னும் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இவ்வளவு எங்கட நார்மலா நாங்கள் ஓஎஸ் பற்றி பார்த்துட்டோம். இனி நாங்கள் எங்களோட 2வது கம்பிட்டன்சி. இந்த 2வது கம்பிட்டன்சி எது சம்பந்தமான ஆளுன்னு சொன்னா ஃபைல் ஹேண்டிலிங். இது கட்டாயமா நீங்கள் இம்பார்ட்டண்டா ஒரு பிராக்டிக்கல் செஷன் தான் இது. நீங்க அங்கால மிச்ச பிராக்டிக்கல் அதுகள் செய்ய இது உங்களுக்கு பேசிக்கா தேவை. அப்ப நான் இதை பற்றி சொல்ல போறேன். இங்க நாங்கள் என்னென்னத்தை பார்க்க போறோம், 2 விஷயம், 2 பேரை பற்றி அவை செய்யற வேலைகளை பற்றி பார்க்க போறோம். நாங்க பார்க்க போறாக்கள் ஒரு ஆள் ஃபைல், தமிழ்ல கோப்பு சொல்லுவோம். அப்ப நாங்க தமிழ்ல கதைக்க மாட்டோம், இதை பெருசா தமிழ்ல சொல்றேல. செகண்ட் ஒன் ஃபோல்டர், இது கோப்புரை என்று சொல்லுவோம். இதை நாங்கள் பெருசா தமிழ்ல சொல்றேல கோப்புரை. அப்ப இங்க எங்களுக்கு இந்த பிராக்டிக்கல் செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஃபைல் என்ன, ஃபைல் ஃபோல்டர் அதை பற்றி சொல்லி போட்டு இந்த ஃபைல் ஃபோல்டரை நாங்கள் ஹேண்டில் பண்றதை பற்றி பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு முன்னமா உங்களுக்கு ஃபைல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ஃபைல் என்னன்னு சொன்னா நீங்க நார்மலாயே உங்களோட கம்ப்யூட்டர்ல செய்து கொண்டிருக்கிற வேலைகளை வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. எங்க ஸ்டோர் பண்ணுவீங்க? பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும். நாங்கள் செகண்டரி ஸ்டோரேஜ்ல கொண்டு யூசர் தனக்கு ஃபியூச்சர் நீட்ஸுக்காண்டி ஸ்டோர் பண்ணி வைப்பார். அப்ப ஸ்டோர் பண்றத எந்த மெத்தட்லன்னு சொன்னா ஃபைலா தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பார். அதான் எங்களோட ஃபைல். இந்த ஃபைலை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேங்க, அந்த ஃபைலுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன காரணம்? இன்னொரு தரம் அவரை ரிட்ரைவ் பண்ணி, அதாவது திருப்பி நாங்கள் அதை மீள பெற்று பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஃபைல் நேம் ஐடென்டிஃபை பண்ண. ஃபைல் நேம் கொடுக்காட்டி எங்களுக்கு ஸ்டோர் பண்ணப்படாதா? இல்ல, ஸ்டோர் பண்ணப்படும். அவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபைல் நேம் அதில் கொடுப்பாரு, நீங்க கொடுக்கலையேன்னு சொன்னா. இப்போ நார்மலா நீங்க வேர்டுன்னு சொன்னா டாக்குமெண்ட் 1 அவரே கொடுப்பார், 2வது டாக்குமெண்ட் 1 கொடுப்பார். இல்லைன்னு சொன்னா நீங்க கொடுத்தா இங்க இருக்கு பாருங்க ஃபைல் நேம் கிரேட் 10 ICT என்று கொடுத்துருக்கிறேன். இந்த ஃபைல் நேமுக்கு பின்னால இந்த 2ம் எங்கட ஒரு ஃபைல்ல இருக்கிற அம்சங்கள். என்ன ஒரு ஃபைல்ல இருக்கிறதுல ஒன்று ஃபைல் நேம் இருக்குது. இந்த ஃபைல் நேமுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இது என்னத்துக்கு இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நாங்க யூஸ் பண்றோம்னு சொன்னா இது எது சம்பந்தமா சொன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி இருக்கு. நீங்க எந்த பிரயோகம் என்பொருளை பயன்படுத்தினீங்க. அப்ப அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னத்துக்கு நாங்க பயன்படுத்துறோம்? எங்களுக்கு யூசருக்கு தேவைன்னு சொன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். கட்டாயமா நீங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்க எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் உங்களை கம்ப்யூட்டர்ல இருக்கணுமாண்டா இல்ல.
தேவையானதை மட்டும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ எனக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற பேக்கேஜஸ் தான் வேணுமெண்டா நான் அதை மட்டும் பயன்படுத்தலாம். இப்போ உங்களை புக்கில் பார்த்தீங்கன்னா லிப்ரா ஆஃபீஸ் எல்லாம் காட்டிடு, கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும்னா அவசியம் இல்லை. நான் விரும்பினா செய்து. அப்போ எந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஃபைலை நீங்கள் ஸ்டோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி அவற்ற ஃபைல் நேம் இருக்கு. இப்போ இங்க நான் கிரேட் 10 ICT டாக்ஸ் சொல்லிடுறேன். அப்போ இது ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ப்ராசஸ், வேர்ட் ஃபைலை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஃபைல் இது. அப்போ ஒரு ஃபைல் நேம் எப்படி இருக்கும், அது ஃபைல் நேமோட ஒரு ஃபைல் எப்படி இருக்குமென்னு சொன்னா ஸ்டோர் பண்ணி இருக்குமெண்டா ஃபைல் நேமோட ஃபைல் எக்ஸ்டென்ஷனும் இருக்கும். அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குமென்னு சொன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வச்சு அதை வச்சுக்கணும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் இது எந்த பிரயோகம் என்பவர்களுக்குரியது. ஃபைல் அடுத்தது ஃபோல்டர். ஃபோல்டர் என்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்தணும்? இப்போ நார்மலாக நீங்கள் என்வலப்புக்குள்ள கொண்டு போய் கடிதங்களை வைக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக அடையாளம் காண்றதுக்காக ஒரு ஃபோல்டர் நிறைய ஃபைல்ஸையும் நிறைய சப் ஃபோல்டரையும் கொண்டிருக்கலாம், உப கோப்புரைகளையும் நிறைய ஃபைல்ஸையும் கொண்டிருக்கலாம். ரைட். அப்போ நாங்கள் இங்கே ஃபோல்டர் ஃபைலை பற்றி சொல்லி போட்டோம். அதுக்கு நேம் இருக்கும், ஃபோல்டருக்கும் நேம் இருக்கும். ஆனால் அதில் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் இருக்காது. ஃபைலுக்கு தான் என்ன இருக்கும், எக்ஸ்டென்ஷன்டா கோப்பு நீட்சி என்று சொல்லுவோம். இந்த கோப்பு நீட்சி ஒவ்வொரு பிரயோகம் என்பவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவற்றை கோப்பு நீட்சி மாற்றம் அடையும். ரைட். இப்போ அடுத்ததான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறது ஒரு ஃபோல்டர் ஃபைல் கிரியேட் பண்ணுறது நார்மலாக வருமே. நீங்கள் இப்போ நான் இதில் இந்த ஃபைல் PDF ஃபைல் வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணினா எனக்கு அதை ஸ்டோர் பண்ணினேன்னா அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், கிரியேட் ஆகிடும். அப்போ நாங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போகிறோம். பாருங்க, கிரியேட் ஃபோல்டர். ரைட். அடுத்து அதுக்கு முன்ன மஞ்சால பார்ப்போம் இருக்கா. இந்த நான் இப்போ சொன்ன ஃபைலின் எக்ஸ்டென்ஷன் ஒவ்வொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டென்ஷனும் மாறும். அதே நேரம் அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்ற வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். வேர்ஷன்டா என்ன, ஒவ்வொரு முறையும் அவே புதுசா உருவாக்குற வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த பதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த முதல் ஆரம்பத்திலேருந்து PPT என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஆரம்ப காலத்துல டாக்ஸ் DOC என்று தான் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா DOCX. அப்போ வேர்ஷன் மாற மாற அவற்றை கோப்பு நீட்சின்ற பேரும் மாறும். இங்க கொஞ்சம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் வேற சில ஃபைல் ஃபார்மேட்டும் தந்திருக்கு. அதுண்ட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கு. வேர்ட் ப்ராசஸிங் டாக்ஸ், ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் PPTX, ஸ்ப்ரெட்ஷீட் இதெல்லாம் நீங்க பின்னால படிக்க போற பாருங்க. XLS, டேட்டாபேஸ் ACCDB. இப்போ போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல் இப்போ நான் மேல உங்களுக்கு காட்டி கொண்டு போய் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது PDF. கிராஃபிக்கல் சாஃப்ட்வேர் இது மட்டும் இல்லை, கிராஃபிக்கல் வேற இருக்கு, PNG நிறைய மெத்தட் இருக்கு. நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இது உண்டு. இப்போ இதுக்கு முன்னாலாம் .FER நாங்கள் இப்போ இதோட பயன்படுத்திக்க தான் இது தனியே சொன்னபடியா நான் இதில் டொட்டை பற்றி உங்களுக்கு சொல்லல. அப்போ இது ஃபைல். அப்போ எப்படி இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ரைட். என்னென்னு போய் சொல்லி இருக்கிறார், கண்ட்ரோல் பேனலுக்குள்ள போய் நீங்க பார்க்கலாம். அதை பிள்ளைகள் ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். என்னவாம், கண்ட்ரோல் பேனலுக்குள்ள போய் ஃபோல்ட் ஆப்ஷன்ஸுக்குள்ள போய் வியூவுள்ள போய் இந்த டிக் எடுத்து விட்டா உங்களுக்கு இது வரும். ரைட். அப்ப ஒருக்கா போய் பார்ப்போம். இதுல போய் கண்ட்ரோல் பேனல், ரைட். கண்ட்ரோல் பேனல் கொடுக்க நார்மலா கண்ட்ரோல் பேனல் எங்களுக்கு வந்திருக்குது. இதுல போய் எங்க போ சொன்னது உங்களை, இந்த போய் சர்ச் பண்ணுவோம். ஃபோல்ட் ஆப்ஷன்ஸுக்குள்ள போச்சுன்னா என்ன, ரைட். நார்மலா நான் இதுல ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போயிருக்கிறேன். இங்க பாருங்க வியூ, சில அதே டேர்ம்ஸ் அதுல இருக்குமெண்டு இல்லை. நார்மலா போய் ஃபைல் இதுக்குள்ள போய் பாருங்க. இது ஒரு டயலாக் பாக்ஸ், என்ன ஃபைலுக்குரிய
டயலாக் பாக்ஸ் வந்து காட்டி இருக்குது. நார்மலா நீங்க கண்ட்ரோல் பேனல்ல போய் ஃபைல், இப்போ அதுல ஃபோல்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லி இருந்தது, இதுல ஃபோல்ட் ஆப்ஷன்ஸ் அந்த இது இருக்கல, ரைட். அதை நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க நார்மலா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இதுல இந்த டயலாக் பாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஜெனரல் வியூ சர்ச், எங்களுக்கு அதை பற்றி மற்ற தேவைப்படையிலப்ப இந்த வியூவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சில இடத்தை டிக் பண்ணி இருக்கு. இந்த இதுல சிலத்துல டிக் பண்ணாம இருக்குது. இப்ப இவ சொன்ன இடத்தை பாருங்க, இந்த இடத்துலங்க இந்த இருக்கு, இந்த இடத்தை பாருங்க, ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் known ஃபைல் டைப்ஸ். இப்போ உங்களோட டெஸ்க்டாப்ல உங்களால இந்த ஃபைல்ஸை பார்க்க, ஃபைல் இந்த எக்ஸ்டென்ஷனை பார்க்கக்கூடியதா இருக்கான்னு பாருங்க. இப்ப உங்களோட டெஸ்க்டாப்ல இப்ப இதை நான் இந்த மூவ் பண்ணி விடுறேன். இவ்விடத்துல பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஃபைல்ஸ் இருக்குது, இதுல ஒரு ஃபைல் இருக்குது, இதுல ஒன்று இருக்குது. ஆனா இதுல ஒரு எக்ஸ்டென்ஷனையும் உங்களால பார்க்க முடியாம இருக்குது. அப்ப பார்த்தா எங்களுக்கு என்ன ஃபைல்ன்னு நாங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப இது ஏன் எங்களுக்கு பார்க்க முடியாம இருக்குதுன்னு சொன்னா நாங்க இந்த இடத்த வேற ஹைட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறோம். இந்த இடத்த அப்ப இந்த இடத்த இருக்கிற இந்த மார்க்க அன்மார்க் பண்ண சொல்லி இருக்கு. அப்ப நான் இந்த டிக் எடுத்து விடுறேன். இப்ப அப்ளை. இப்ப பாருங்க, இந்த இடத்தையெல்லாம் பாருங்க, எல்லா ஃபைலுண்டையும் இந்த பிடிஎஃப், இது ஒரு பிஎன்ஜி ஃபைல், இது ஒரு பிடிஎஃப் ஃபைல், இது ஒரு பிபிடிஎக்ஸ் ஃபைல். அப்ப நீங்க தெரிஞ்ச ஃபைல் ஃபார்மேட் எல்லாம் இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது விட ப்ராக்டிக்கலா செய்ய நீங்கள் இந்த ப்ராக்டிக்கலை செய்து பார்த்து கொள்ளுங்க. ரைட். இப்போ நான் இது எங்களுக்கு என்ன ரீசன், நாங்கள் அவசியம் இல்லாண்டபடியா ஹைட் பண்ணி வச்சுக்கிறோம், நான் அதை ஹைட் பண்ணி விடுகிறேன். ஓகே, இப்போ அது திருப்பி மறைஞ்சிட்டுது. இப்போ எங்களுக்கு அது நாங்கள் அதில் பார்த்துட்டோம். ரைட். அப்போ இப்போ நாங்கள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்துட்டோம். அது என்னென்று போய் பார்க்குறதுன்னு சொல்லி இங்கே சொல்லி இருக்கு. இதில் போய் நாங்கள் ஃபைல் டைப்ஸை பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நாங்கள் நார்மலா நாங்கள் எல்லாரும் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்றபடியா விண்டோஸ் ஓஎஸ்ல போய் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்கு நேம் பண்ணி அந்த ஃபோல்டர்ல நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்யற நாங்கள் என்னென்ன வேலைகளை செய்யற நாங்கள் என்று சொல்லி அதை ஒருக்கா ப்ராக்டிக்கலா செய்து பார்ப்போம். அதுக்கு முன்னமா நான் இந்த மூண்டையும் பார்க்கணும். ப்ராக்டிக்கல் என்றபடியா இந்த மூண்டையும் சொல்லி போட்டு வாரேன்னு பாருங்க பிள்ளைகள். இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ல 3 யூட்டிலிட்டி சாஃப்ட்வேரை பற்றி எங்களோட புக்ல போட்டு இருக்குது. ஒன்று டிஸ்க் பார்ட்டிஷனிங், வட்டு பிரிவிடல், மற்ற டிஸ்க் ஃபார்மேட்டிங், அடுத்தது டீஃப்ராக்மெண்டேஷன். ரைட். இந்த மூண்டையும் பற்றி சின்னனா சிம்பிளா ஒருக்கா சொல்றேன், நிறைய சொல்லி கொண்டு போக கணக்கவா போயிடும் பாடம். டிஸ்க் பார்ட்டிஷனிங்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், நார்மலா ஹார்ட் டிஸ்க் நாங்க பயன்படுத்துற நாங்கள் எங்களோட மெயின் ஸ்டோரேஜ் டிவைஸ் செகண்டரி. இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க்ல நீங்க வந்தீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல போய் பார்ப்போம். இதுல பாருங்க உங்களோட சி டி என்ன இ எஃப் இப்படி எங்களுக்கு இந்த இது பிரிவடைஞ்சிருக்கு. இப்படி பிரிக்கிறதான் நீங்க நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், பார்ட்டிஷனிங், வட்டு பிரிவிடல். பிசிக்கலா இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் நாங்க லாஜிக்கலா என்ன செய்து வச்சிருக்கிறோம்னு சொன்னா இப்படி டிவைட் பண்ணி இருக்கிறோம். இது எங்கட நார்மலா விண்டோஸ்ல வந்து இப்படி சில ஸ்டார்ட் பண்ணுது. நாங்க அங்கால நார்மலா ஒவ்வொரு டிவைஸை கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்டோரேஜ் டிவைஸை கனெக்ட் பண்ண என்ன செய்தது எங்களுக்கு அந்த பேர் ஆர்டர்ல போடுது. பாருங்க இப்படியே வந்திருந்தது. இப்ப நான் இதுல கொண்டு வந்து என்னுடைய பென் டிரைவை போட்டபடியா அதுக்கு ஜி அண்டு பேரா அவர் போட்டிருக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா. இது ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டிரைவ்ஸ், இதை டிரைவ்ஸ் என்று சொல்லுவோம். இந்த டிரைவ்ஸ் இந்த நேம் மாறுபடும். இப்படி நாங்கள் பிரிக்கிறதான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், டிஸ்க் பார்ட்டிஷனிங். என்னவாம், this process of dividing an individual drive into many logical drives. என்னன்னு பிரிக்கிறோமா, நிறைய தர்க்க ரீதியான டிரைவ்ஸா பிரிக்கிறத பார்ட்டிஷனிங்னு சொல்லுவோம். இப்படி பார்ட்டிஷன் பண்றதால என்ன அட்வான்டேஜ்னு சொன்னா என்ன செய்யலாம், கூட நாங்க அநேகமா அங்கட இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் இந்த சிக்குள்ளதான் வச்சிருக்கிறோம். அப்ப வேற நான் என்னொண்ட இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணலாம், இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணலாம். பாருங்க சில இதுக்குள்ள இருக்குது, இதுல நிறைய இருக்கு. அப்ப வேற இடங்கள்ல நாங்கள் எங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சில டேட்டாவை நாங்கள்
ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். அடுத்தது மோர் தேன் ஒன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நாங்கள் இதில் தனியாக விண்டோஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். இன்னும் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நாங்கள் என்ன செய்யலாம், சேம் மெஷினில் சேம் இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கலாம். மற்றது வேற வேற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் தேவைகளை நாங்கள் இதில் பயன்படுத்தி கொடுறதுக்காண்டி இந்த டிஸ்க் பார்ட்டிஷனிங் நாங்கள் செய்கிறோம். அடுத்தது இந்த டிஸ்க் பார்ட்டிஷனிங் செய்ய முன்னமா எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் நார்மலா நாங்க கம்ப்யூட்டர்ல ஸ்டோரேஜ் டிவைஸை பற்றி தான் சொல்லுவோம். என்னங்க பயன்படுத்த வரைக்குள்ள நாங்க ஃபார்மேட் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபிளாஷ் டிரைவ், பென் டிரைவ் கதைப்போம். என்ன பழிச்சீட்டு நினைவகம், பென் டிரைவ் இப்பெல்லாம் நார்மலா நாங்க பென் டிரைவை பயன்படுத்துற ஃபார்மேட் பண்ணாமலும் பயன்படுத்தலாம். இப்ப சில சிடி எல்லாம் நீங்க கம்ப்யூட்டருக்குள்ள போடைக்க ஃபார்மேட் கேட்கும். ஃபார்மேட்னா என்ன, அங்க அந்த டிவைஸை எம்டி ஆகுறது, அங்க ஒன்றும் இல்லாம இருக்கும். ப்ரிப்பேர் பண்ண நான் என்னோட ஸ்டோர் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்றது. அது ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், இல்ல சாலிட் ஸ்டேட் டிரைவா இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஃபிளாப்பி டிஸ்கா இருக்கலாம், இல்ல யூஎஸ்பியா இருக்கலாம், எதாயும் இருக்கலாம். எதையும் நாங்கள் பயன்படுத்த முன்னம் ஃபார்மேட் பண்ணணும். அதே மாதிரி இங்க பார்ட்டிஷன் பண்ண முன்னும் என்ன செய்யணும், நாங்கள் ஃபார்மேட்டிங் செய்வோம். ரைட், இது ரெண்டு. இதை ஒரு நோட்ஸை பார்க்க உங்களுக்கு விளங்கும் இது ஈஸியா. அடுத்தது இது நிறைய சொல்லலாம், இதை சொல்றேன்டா டீஃப்ராக்மெண்டேஷன். ரைட், டீஃப்ராக்மெண்டேஷன் என்று சொன்ன என்னண்டா, இப்ப நீங்கள் இன்றைக்கு ஒரு வேலை செய்யறீங்க. இப்ப வேர்ட் எடுப்போம். இதுல என்ன நீங்க வேர்ட் படிக்க போறீங்க அடுத்தது, அதனால நான் சொல்றேன். இப்ப இதுல போய் நான் வேர்ட் ஃபைல் ஒன்று ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப வேர்ட் ஃபைல்ல போய் ரைட் வேர்ட் நான் சர்ச் பண்ணி ஒரு வேர்ட் ஃபைல்ல ஒர்க் பண்ண எடுக்கிறேன். இப்ப நான் இதுல டைப் பண்றேன். இப்ப நான் டைப் பண்ணி போட்டு நான் இதை போய் ஃபைல்ல போய் சேவஸ் கொடுக்குறேன். இப்ப சொல்ல போறேன் இதை பற்றி பிறகு. ரைட், சேவஸ் கொடுக்குறேன் டெஸ்க்டாப்ல. ரைட், இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட், இப்ப நான் திருப்பி அந்த ஃபைல போய் என்ன செய்யறேன், இதே ஃபைல போய் நாங்கள் என்ன செய்யலாம், திருப்பி எடுத்து ஒர்க் பண்ணலாம். அப்ப நான் இப்ப திருப்பி அந்த ஃபைலுக்கு போய் இப்ப நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அந்த ஃபைல. ரைட், இப்ப அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி போட்டு திருப்பி ஓபன் பண்றேன். நான் இப்ப திருப்பி என்ன கொஞ்சம் இப்ப நான் முதல் ஸ்டோர் பண்ணிக்க நான் நினைச்சிருப்பேன். எங்கட இதெல்லாம் போய் ஸ்டோர் பண்ண படம் ஹார்ட் டிஸ்க்ல. ஹார்ட் டிஸ்க்ல நான் நினைச்சிருப்பேன் என்னண்டு, ரைட் நான் ஒரு ஆர்டர்ல தான் அவர் இருப்பாருன்னு நினைச்சு வச்சிருக்கிறேன். ரைட், இப்படி ஹார்ட் டிஸ்க் இருக்குண்டா. ரைட், இந்த ஃபைல் இதுல ஸ்டோர் பண்ண பட்டிருக்கு. இப்ப நான் திருப்பி கொண்டு இவடத்த கொஞ்சத்தை டைப் பண்றேன். இப்படியே டைப் பண்ணி போட்டு திருப்பி சேவ் பண்றேன். நான் எப்ப என்ன இதுக்கு பின்னால இப்படியே சேவ் ஆகுமண்டு. இது லாஜிக்கலா உள்ள நடக்கிற விஷயம் ஆனா சொல்றேன். ஆனால் அங்க அப்படி ஸ்டோர் பண்ணப்படாது. என்ன செய்யலாம், எல்லாமே ரெண்டமா ஒவ்வொரு இடத்துலையும். இப்ப இவர் 1 MB என்று சொன்னா முதல் நாள் 1 MB என்று சொல்லி இவடத்தை ஸ்டோர் பண்ணப்படும். திருப்பி இன்னொரு நாள் போய் நான் ஸ்டோர் பண்ணினது 3 MB வந்துட்டுன்னு சொன்னா இந்த 1 MB சேர்த்து 3 MB வந்துடும். அதை இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்படும். பாருங்க, ஒரே ஃபைல் எத்தனை இடத்த போகுது. திருப்பி இன்னொரு நாள் வரைக்கும் இந்த 4 MB சேர்ந்து இங்க 2 சேர்ந்து 5 MB கெப்பாசிட்டி தெரியும். இந்த இடத்துல பாருங்க, ஒரே விஷயம். இவர்தான் எங்களை ஃபைனலா இருக்கிறார். ஆனா ஒரே ஆள் பல இடங்கள்ல துண்டாக்கப்பட்டிருக்கு, ஃப்ராக்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு இடங்கள்ல துண்டாடப்பட்டு காணப்படுவதால் எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கு, வீணான இடம். என்ன அப்ப இவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒருங்கமைக்கிறதான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், defragmentation. And it is the process of rearranging the fragmented data. இதால என்ன எங்களுக்கு நல்ல மண்டா, கம்ப்யூட்டரை நாங்கள் எஃபிஷியன்ஸா ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ல மெமரியையும் எஃபிஷியன்ட்லியா நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், இது கொஞ்சம் அவசரமா சொன்னாலும் கொஞ்சம் பாருங்க அவசியமானதை. ரைட், அடுத்ததை பாத்தீங்கன்னா நார்மலா அங்கட ஒரு ஃபைல்ல போய் நீங்கள் அவர்ல பார்க்கக்கூடிய அம்சம் என்னன்னு சொன்னா, ஃபைல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட் இப்ப இந்த ஃபைலே பார்ப்பேன் நான். இவற்றை ரைட் கிளிக் பண்ணி, ரைட் கிளிக்னா தெரியும், மவுஸுண்ட வலது பக்க பட்டன் அமர்த்தினா எங்களுக்கு கிளிக் பண்ணினா ரைட் கிளிக். இந்த ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ள போய் பார்த்தீங்களா, இங்க இந்த ஃபைலுண்ட நேம், இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் இருக்கும், எங்க அந்த ஃபைல் இருக்கு லொகேஷன் இருக்கும், இந்த ஃபைலுண்ட கெப்பாசிட்டி, அதே நேரம் இந்த ஃபைல் எப்ப நீங்க கிரியேட் பண்ணினீங்கள், எப்ப மோடிஃபை பண்ணினீங்கள், எப்ப அக்சஸ் பண்ணினீங்கள், இவ்வளவு டேட்டாவை நாங்கள் போடலாம். அதுலயும் சில அட்ரிபியூட் இருக்குது, மறைக்கிறது, ரீட் ஒன்லி. அப்ப இந்த அளவு நாங்கள்
ஒரு ஃபைலுன்ற ஃபீச்சர்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒருக்கா பாருங்க என்னண்டு நார்மலா இந்த ஃபைல்ல போய் எல்லா ஃபோல்டர்ல என்ன இதுலையும் போய் பார்க்கலாம். இந்த ஃபோல்டர்ல போனாலும் அதன் பேர் கெப்பாசிட்டி இதுகளை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது நார்மலா ஒரு ஃபைலை பற்றின ரைட். இனி நாங்கள் வருவோம் எங்களோட முக்கியமான ப்ராக்டிக்கல் செக்ஷன் ரைட். இதுல வந்து இந்த ஃபைல்ல நாங்க ஒர்க் பண்றோம் ஒரு அப்ப என்னென்ன செய்ய போறோம் இந்த ஃபைல் என்று சொல்றேன் பாருங்க. பாருங்க பிள்ளைகள், மேல சொன்னது ஃபைலை பற்றி. இப்ப கிரியேட் பண்ண போறோம் ஒரு ஃபைல். ஃபைல இல்ல ஃபோல்டரை கிரியேட் பண்ணினா பிறகு மிச்சம் செய்யற வேலைகள் இவ்வளத்தையும் பார்த்தோம்னா அங்க இந்த லெசன் ஓகே. அப்ப பாப்போம் ஒரு ஃபைலை நாங்கள் கிரியேட் பண்ணுறது. இது ப்ராக்டிக்கல்லாம் நீங்க செய்து காட்டுன்னு ஒருக்கா நோட் பண்ணி வச்சுட்டு பிறகு கம்ப்யூட்டர்ல செய்து பாருங்க ரைட். இப்ப பாப்போம் முதலாவதா நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஃபைல் நார்மலா கிரியேட் ஆகும், ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அப்ப ஃபோல்டரை நான் எனக்கு விரும்பின இடத்துல இப்ப டெஸ்க்டாப்ல இது டெஸ்க்டாப்னு சொல்லுவோம் நாங்களே இந்த டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு நார்மலா இந்த கம்ப்யூட்டர் இந்த இதுக்குள்ள போய் இதுல ஏதாவது ஒரு டிரைவுக்குள்ள கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி டாக்குமெண்ட்ல போய் கிரியேட் பண்ணலாம். எங்க இருந்தாலும் உங்களை விரும்பின இடத்துல என்ன செய்யலாம், ஒரு பிளாங்கான இடத்துல போய் என்ன உங்களை விரும்பின பிளாங்கான இடத்துல போய் இதுல போய் பாருங்க. பிளாங்கான இடத்துல ரைட் கிளிக் என்ன மவுஸுண்ட வலது பக்க பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சில சப் மெனுஸ் இங்க வரும். மெனு நாங்க ஜிஜிஒயிலே பார்த்தனாங்களே இந்த சப் மெனுவுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நியூன்னு சொல்லி ஒரு மெனு இருக்கு. அப்ப மவுஸுண்ட பிளாங்கான ஒரு இடத்துல இப்ப நான் டாக்குமெண்ட்ஸுக்குள்ள என்னுடைய ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன். இதுல போய் ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டர்ல நியூவில் போனீங்கன்னு சொன்னா இங்க ஃபோல்டர்ன்னு சொல்லி ஒரு மெனு இருக்கு. இப்ப நீங்க ஃபோல்டரை நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இப்படி ஹைலைட் பண்ணின மாதிரி நியூ ஃபோல்டர். ஏன் நியூ ஃபோல்டர் அதுக்கு பேர் வந்திருக்குன்னா இங்க நியூ ஃபோல்டர் பேர்ல ஒரு தரம் இல்லை ரைட். இப்ப நான் இன்னொரு தரம் போய் நியூ ஃபோல்டர் கொடுக்குறேன். இந்த நியூ ஃபோல்டருக்கு என்ன பேர் நியூ ஃபோல்டர் 1 வரும் 2 வரும் பாருங்க. திருப்பி நான் இன்னொன்று கொடுக்குறேன் நியூ ஃபோல்டர் 3. ஏன் நான் நேம் கொடுக்காதபடியா தானே ஒரு பேரை நேம் இதுல போடுது எனக்கு. இப்ப நான் கிரியேட் பண்ணினதுக்கு நேம் கொடுக்குறேன். இப்ப நான் கிரியேட் பண்ணின நேரமும் நேம் கொடுக்கலாம். அப்படியே வச்சுக்கொண்டு இப்ப இப்படி ஹைலைட் ஆன நேரத்திலே நான் என்ன நேம் கொடுக்கலாம். இப்ப நான் கிரேட் 10க்கு தானே படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்குரியதை நான் இங்க ஸ்டோர் பண்ண போறேன். இது ஓப்பன் ஆயிட்டுது ரைட். இப்ப நான் கிரியேட் பண்ணினபடியே நேம் கொடுக்க போறேன்னு சொன்னா இப்ப நான் இதுல வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், கிரேட் 10 ஃபைல் நேம ஃபோல்டர் நேம கொடுக்கலாம். ஒருவேளை நான் மறந்து போய் இப்ப என்ட பண்ணிட்டேன். இப்ப ஃபோல்டர் இப்படியே வச்சுக்கொண்டு ஃபோல்டர் கொடுத்துட்டு என்ட பண்ணினா இவர் நார்மலா இந்த ஹைலைட் ஆனவர் எடுபட்டு போயிடுவார். இப்ப நான் மறந்து போன நேம் கொடுக்கேன்டா என்ன செய்யலாம், திருப்பி போய் இதுலயே வச்சுக்கொண்டு ரைட் கிளிக் ரீநேம். இப்ப போய் உங்களுக்கு விரும்பின ஒரு பேரை நாங்கள் அதுல டைப் பண்ணி கொள்ளலாம். அப்ப நான் இப்ப இதுல VGHS நேம் கொடுக்குறேன் எங்களோட ஸ்கூல் நேம் ரைட். இது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுற மெத்தட். இப்ப எனக்கு இந்த நான் இதுக்கு நிறைய ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டேன் தேவையில்லாம. அப்ப இந்த ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாம் நான் அழிக்க போறேன். அப்ப எனக்கு இவ்வளவும் வேண்டாம். இந்த 4 3 2 இந்த ஃபோல்டர் இவ்வளவும் வேண்டாம் எனக்கு ரைட். இங்க பாருங்க பாத்தீங்களா பிள்ளைகள், இந்த பாக்ஸுக்குள்ள பாருங்க ஃபோல்டர் இது இருக்கட்டும், இது சேவ் பண்ற இருக்கட்டும். இப்ப ஃபோல்டருக்கு கிரியேட் பண்ணிட்டோம், ரீநேம் பண்ணிட்டோம். ஃபைலுக்கும் ரீநேம் பண்ணலாம், ஃபைலுக்கும் இதே மெத்தட் தான். ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணலாம். இப்ப இந்த ஃபைலை நான் 2 விதமா அழிக்கலாம். ஒரு டெம்பரரியாயும் டிலீட் பண்ணலாம், பெர்மனண்டாயும் என்ன செய்யலாம் டிலீட் பண்ணலாம். டெம்பரரியா டிலீட் பண்ணா நார்மலா நான் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்தா டெம்பரரியா டிலீட் ஆயிரும். பெர்மனண்டாண்டா ஷிஃப்டோட கொடுப்போம். அப்ப டெம்பரரியா டிலீட் பண்ற ஃபைல் எல்லாம் எங்க போய் இருக்கும்னு சொன்னா எங்கட ரீசைக்கிள் பின்னுக்குள்ள இருக்கு ரைட். பாப்போம். இப்ப இதுல நான் இதுல போய் ரைட் கிளிக் பண்ணி டிலீட் என்று கொடுக்குறேன். எல்லாட்டிக்கு இதுல வச்சுக்கொண்டு கீபோர்ட்ல இருக்கிற டிலீட் கீயை பிரஸ் பண்றேன். அப்ப நான் கொடுக்குறேன் இப்ப நார்மலா ரைட். அப்ப போய் பாப்போம் இருக்கா இந்த நியூ ஃபோல்டர் 4 என்றது
எங்கட ரீசைக்கிள் பின் இங்க இருக்கு. ரீசைக்கிள் பின் இதான் ரீசைக்கிள் பின். ரீசைக்கிள் பின்னில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட நியூ ஃபோல்டர் 4 இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இப்பதான் நான் இந்த 1 இந்த நேரம் டிலீட் பண்ணினான். அப்ப இன்னொரு தரம் நான் இன்னும் ஒன்றை டிலீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நான் இந்த நியூ ஃபோல்டர் 2 டிலீட் பண்றதுக்காண்டி செலக்ட் பண்ணி போட்டு கீபோர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஷிஃப்ட் ஒரு கீ இருக்கு. அதோட டிலீட்டை பிரஸ் பண்ணின உடனே உங்களோட கீபோர்டில் இது பெர்மனன்ட் டிலீட்டிங். நான் முன்னுக்கு செய்த நானே ரைட் கிளிக் பண்ணி டிலீட் கொடுத்தேனா இல்லையன்னு சொன்னா உங்களோட அந்த பர்டிகுலர் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி போட்டு கீபோர்டு டிலீட் கீயை பிரஸ் பண்ணின உடனே என்ன செய்யுது? டிலீட் ஆனதான எங்க போயிருந்தது? உங்களோட ரீசைக்கிள் பின்னுக்கு இருந்தது. எனக்கு அங்கேயும் இருக்கக்கூடாது, பெர்மனண்டா டிலீட் ஆகணும். அப்ப நான் என்ன செய்ய வேணும்? இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் இங்க வச்சு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற ஷிஃப்ட் SHIFT என்ற கீயோட டிலீட்டை பிரஸ் பண்ணின உடனே அவர் இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து கேட்குது. என்னவா? Are you sure you want to permanently delete this folder? ஓமன்னு சொன்னோம் ஜெஸ் கொடுப்போம் இல்லையா? இப்ப நான் ஜெஸ் கொடுக்குறேன். இப்ப உங்களோட ரீசைக்கிள் பின்னுக்குள்ள போய் அவரை பாத்தீங்களா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ரீசைக்கிள் பின்னுக்குள்ள இருக்கா? இல்ல, அவர் பெர்மனண்டா டிலீட் ஆகிட்டார். அப்ப இது ஒரு மெத்தட். இப்ப நான் மறந்து போய் இந்த முக்கியமான ஒரு ஃபோல்டரை பெர்மனன்ட் டிலீட் பண்ணினா ஒன்றும் செய்யல. அது என்ன செய்யல? அது பெர்மனண்டா டிலீட் ஆயிரும். இப்ப இதுக்கான என்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நான் மறந்து போய் டிலீட் கொடுத்துட்டேன். அப்ப என்ன செய்யலாம்? அவரை போய் நான் இந்த ரீசைக்கிள் பின்னுக்குள்ள இருந்து ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வரலாம். ரீஸ்டோர் பண்றேன்னா திருப்பி அங்க கொண்டு வர. ரீஸ்டோர் பண்றது 2 மெத்தட் இருக்கு. நார்மலா நான் இதுல வச்சு ரைட் கிளிக் VGHS தானே நான் டிலீட் பண்ணி நான் மாறி இதுல வச்சு ரைட் கிளிக் பண்ண காட்டுது பாருங்க. இங்க வச்சு டிலீட் பண்ண. இப்ப நான் அங்க பெர்மனன்ட் டிலீட்டிங் கொடுக்காம வந்துட்டேன்னு சொன்னா திருப்பி இங்க வச்சு டிலீட் பண்ண அவர் இங்கேயும் இல்லாம போயிடுவேன். இப்ப நான் திருப்பி ரீஸ்டோர் பண்ண போறேன்னு சொன்னா ரீஸ்டோரை கொடுத்தா அவர் எங்க போய் நிப்பார்? நார்மலாண்டா நான் எங்க டிலீட் பண்ணினோ அங்கதான் நிப்பார். நான் எங்க டிலீட் பண்ணினான்? இங்க இருக்கு இந்த ஃபோல்டர்ல இந்த VGHS வந்துட்டு. இப்ப நான் திருப்பி அதை டிலீட் பண்ணுறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா எனக்கு இந்த இடத்தை வேணாம், இந்த இடத்த வேண்டாம்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்டா ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்து எங்க வேணும் எனக்கு அந்த ஃபோல்டர் இந்த டெஸ்க்டாப்ல வேணும் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். ரைட். அப்ப ரீஸ்டோர் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. அதே இடத்த கொண்டு வர நார்மலா ரீசைக்கிள் பின்னில் ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுவோம். வேற இடத்த வேணும்னு சொன்னா கட் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். ரைட். இதுல என்ன பார்க்க வேண்டியது, இந்த ஃபைலை நாங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதும் கட் பண்ணி ஃபைலா இருக்கலாம் இல்லாட்டி ஃபோல்டரா இருக்கலாம், எதென்றாலும் பரவாயில்லை. இப்ப நான் இதுல இருக்கிற மாதிரி என்னமொண்டா காப்பி பண்ணி எடுக்க போறேன். அப்ப என்ன செய்ய போறேன்? ரைட் கிளிக் காப்பி. இல்லைன்னு சொன்னா கீபோர்ட்ல போய் கண்ட்ரோலோட C. அப்ப நான் இதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா செலக்ட் பண்ணி போட்டு கீபோர்ட்ல போய் கண்ட்ரோலோட C கொடுக்கலாம். எனக்கு இதே இடத்துல தான் திருப்பி இன்னொரு காப்பி வேணும்னு சொன்னா திருப்பி ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட். பேஸ்ட்னா திருப்பி ஒட்டுறது. என்ன காப்பி பண்ணுற பிரதி செய்து ஒட்டுறேன். பாருங்க காப்பி ஃபைல்னு காட்டுது. திருப்பி இப்படித்தான் காப்பி பண்ணணும்னு இல்லை, இன்னும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. கீபோர்ட்ல போய் கண்ட்ரோலோட V அந்த ஃபோல்டரை நாங்கள் ப்ரெஸ் பண்ணினா எனக்கு காப்பி, அதுண்ட காப்பி. இப்ப எனக்கு இந்த இடத்த ஃபைல் வேண்டாம், வேற இடத்த தான் வேணும் இந்தலாம். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? செலக்ட் பண்றேன், கட் பண்றேன். அப்ப கட் பண்ணி போட்டு திருப்பி அங்கால கொண்டு போறேன். அப்ப கட்டுக்கு ஷார்ட் ரைட் கிளிக் பண்ணி கட் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா கண்ட்ரோலோட X கொடுக்கலாம். என்ன கட் கொடுக்கலாம். பாருங்க கட் பண்ணி இப்படி ஒரு வித்தியாசமா மாறிடுவார். உங்களுக்கு எங்க வேணும் அந்த ஃபோல்டர்? டாக்குமெண்ட்ஸுக்கு வேணும். திருப்பி பேஸ்ட். சரியா? அப்ப கட் இந்த பாருங்க இந்த இடத்த இல்லாம காப்பி பண்ணினா என்ன இருக்கும்? அந்த கட் பண்ணி காப்பி பண்ணின இடத்திலையும் இருக்கும், நீங்க பேஸ்ட் பண்ற வேற இடத்திலையும் இருக்கும். கட் பண்ணினா அந்த இடத்த இருக்காது. அப்ப அதுக்குரிய ஷார்ட்கட்டை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட். அப்ப நாங்க அப்ப இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? இதுல செய்யக்கூடாது. அப்ப இதுல நிறைய வேலைகள் நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள். ரைட். அடுத்தப்ப நாங்கள் இந்த ஃபோல்டரை ஓபன் பண்ண போறோம். ஒன்று ஃபோல்டரையோ இல்லாட்டிக்கு ஃபைலையோ ஓபன் பண்ண போறோம்டா லெஃப்ட் மவுஸால கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி போட்டு என்டர் கீயை பிரஸ் பண்ணலாம். கீபோர்ட்ல இருக்கிற என்டர் கீ இந்த ஓபன் ஆயிடும். இல்ல இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னா
நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபோல்டர் மட்டும் இல்லை இந்த ஃபைலையும் தான் இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஃபைலில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன். இதையும் நாங்கள் என்ன செய்யலாம், இதில் வந்து செலக்ட் பண்ணி போட்டு என்டர் பண்ணினாலும் ஓப்பன் ஆகும். இந்த மெத்தட்லையும் பயன்படுத்தலாம். ரைட், இப்போ இந்த ஃபைலை கொண்டு போய் ஒரு ஃபோல்டருக்கு சேவ். நான் இப்போ விஜிஹெச்எஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் உருவாக்கினான் தானே, அதுக்குள்ளே கொண்டு போய் இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறேன். ஃபைலில் போய் சேவ்ஸுக்கும் சேவுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபைலை சேவ் பண்ண போறீங்கன்னு சொன்னா சேவ் கொடுத்தா என்ன, சேவஸ் கொடுத்தா என்ன செய்யும், உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வரும். ரைட், இப்போ நான் ஒரு ஃபைல் நியூ ஃபைல் எடுக்கிறேன். இது உங்களோட அடுத்த பாடத்துக்குரியதான், ஒரு அதில் பேசிக்க சொல்றேன். நியூ ஃபைல் எடுக்கிறேன். இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் டைமா சேவ் பண்ண போறேன்டா, ஃபைலில் போய் சேவும் கொடுக்கலாம், இல்லை சேவஸ் கொடுத்தாலும் எனக்கு டயலாக் பாக்ஸ் வரும். இப்போ நான் சேவை கொடுக்குறேன். ரைட், டயலாக் பாக்ஸ் வந்துருக்கு. ரைட், இப்போ கேன்சல் பண்றேன். ஃபைலில் போய் நான் என்ன செய்கிறேன், சேவஸ் கொடுக்குறேன். டயலாக் பாக்ஸ் வருது. இங்கே நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க, ஐசிடி. அதே நேரம் அது எங்கே போட போறீங்க. ரைட், இப்போ நான் போய் எங்கே இதில் போய் டாக்குமெண்ட்ஸில் தான் இந்த விஜிஹெச்எஸ் அந்த ஃபோல்டர் வச்சிருக்கிறேன், கிரேட் 10. ரைட், அதுக்குள்ளாம் போட போகிறேன். அந்த அதாவது லொக்கேஷனை நான் என்ன செய்ய போகிறேன், சேவின். இதை சொல்லணும் சேவின், எங்கே கொண்டு போய் போட போறீங்க. அப்போ கொண்டு போய் விஜிஹெச்எஸ் நான் செலக்ட் பண்றேன், அதுக்குள்ள கொண்டு போய் சேவ். எல்லாட்டிக்கு இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. நான் திருப்பி இப்போ வேலை செய்துட்டேன், திருப்பி என்னோட வேலை செய்துட்டேன். திருப்பி போய் ஃபைல்ல சேவ் கொடுக்கறது ஒன்றுதான். இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம், கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோலோட எஸ் ப்ரெஸ் பண்ணலாம். என்ன, கீபோர்டில் கண்ட்ரோலோட ப்ளஸ் எஸ் அண்ட கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணினா ஷார்ட்கட்டில் சேவ் பண்ணக்கூடியதா இருக்கு. ரைட் பிள்ளைகள், இவ்வளவு வந்து எங்களோட இந்த 5வது பாடத்துல இருக்கிற பின்னுக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் செஷன். ரைட், இதோட இந்த பாடத்தை நாங்கள் நிறைவு செய்வோம். தேங்க்யூ.